தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் குறித்ததான வேத ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு மீண்டுமாய் உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ச்சியாக நாம் 7 நாட்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய்ந்து அறியத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை விளங்கிக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இவைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விளங்க பண்ணி இவைகளை அறியத்தக்கதாக அதற்குண்டான வாய்ப்பையும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடினாலே மீண்டும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ச்சியாக நாம் இனி இந்த வேத ஆராய்ச்சிகளை கவனிக்கலாம். கடந்த 2 தினங்களிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் குறித்ததான ஒரு ஓவர்வியூ நாம் பார்த்திருந்தோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஓவர்வியூ நாம் கவனித்திருந்தோம். வேகமா 1-2 நிமிடங்களிலே இவைகளை நினைவுபடுத்திக் கொண்டால் இன்றைய ஆராய்ச்சியை நாம் தொடர்வதற்கு அது உபயோகமாக இருக்கும். ஆகவே கடந்த 2 நாட்களில் நாம் என்ன விளங்கிக் கொண்டோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1:1 முதல் வெளிப்படுத்தின விசேஷம் 22-21 வரை முழுவதும் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. முழு வேதமும் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிற அதே வேளையில் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது பெயரிலேயே விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை பாருங்க. மற்றவைகள் எல்லாம் ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், ஆகமங்களாக சொல்லப்பட்டிருக்கும். பிறகு அடுத்த மற்ற புத்தகங்கள் எல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களாக சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் இவைகள் எல்லாம் சுவிசேஷ புஸ்தகங்களாகவும் நிருபங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் மட்டும் பெயரையே பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம். விசேஷம் என்றாலே என்ன அர்த்தம்? விசேஷம் என்றாலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப விசேஷமானது என்றால் அதிக முக்கியத்துவம் உடையது என்பது பொருள். இப்போ வீட்டிலலாம் நம்ம ஏதாவது ஒரு பண்டிகை ஏதாச்சும் கொண்டாடுவோம்னால் இன்றைக்கு விசேஷங்கன்னு சொல்லுவோம் பாருங்க. 66 புஸ்தகங்களிலே இந்த 66வது புஸ்தகமாகிய இந்த புஸ்தகம் ஓர் விசேஷம். என்ன விசேஷம் என்றால் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனே நேரடியாக வெளிப்படுத்தினார். முதல் 65 புத்தகங்களும், அதாவது பழைய ஏற்பாட்டிலிருந்து எல்லா புத்தகங்களும் தேவாவியினால் அருளப்பட்டவை. அப்படி இருந்தும் இந்த 66வது புத்தகம் மிக விசேஷமானவை. ஏன் விசேஷமானவை என்றால் இனிமேல் சம்பவிக்க போகின்றவர்களை தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தி இவைகளெல்லாம் புத்தகமாய் எழுதி 22 அதிகாரம் கொண்ட புத்தகமாய் எழுதி புதிய ஏற்பாட்டு சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும், சபைகளில் இவைகளை அறிவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் குறிப்பிட்டார். ஆகவே புதிய ஏற்பாட்டு சபையாகிய எந்த ஒரு சபையும், ஆர்சி ஆனாலும் சரி, புரோட்டஸ்டன்ஸ் ஆனாலும் சரி, அல்லது பெண்டகாஸ்டலிசம், கரிஸ்மேட்டிக்ஸ் யாராக இருந்தாலும் சரி, எந்த சபை பிரிவாக இருந்தாலும் சரி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தெளிவாய் கற்று விளங்க வேண்டியது அவசியம். காரணம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்படியாய் யோவானுக்கு இதை எழுதும்படி அறிவிக்கும்படி சொன்னார். ஆகவே முதல் அதிகாரமானது, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் அதிகாரமானது யோவான் தரிசனத்தில் கண்டவைகளை குறித்து பேசுகிறது. இயேசு அவனுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார். அவனுக்கு பின்னாக, யோவான் பத்மு தீவில் இருக்கிற பொழுது அவனுக்கு பின்னாக இருந்து ஒரு சத்தம் தொனிக்கிறது. எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை நான் கேட்டேன் என்கிறான். அது என்ன சத்தம் என்று திரும்பி பார்க்கிற பொழுது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து கொண்டு அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவராக
உலைகளத்தில் காய்ந்த வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவராக, சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய வல்லமையான பிரகாசமுடைய முகத்தை உடையவராக தரிசனமாகி அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி, நீ காண்கிறவைகள் எல்லாவற்றையும் எழுதி சபைக்கு அறிவி என்று அறிவிக்கிறார். உடனே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இந்த 2 அதிகாரங்களிலும் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா இந்த 7 சபைகளின் பெயர்களையும் குறிப்பிட்டு அந்த 7 சபைகளிலேயும் இருக்கக்கூடிய நிறைவுகள் என்னென்ன, குறைவுகள் என்னென்ன என்பதையெல்லாம் யோவானுக்கு அறிவித்து 7 சபைகளிலும் காணப்படுகிற நிறைவுகள் எல்லாம் பாராட்டுவதும் அவைகளிலே இன்னும் தொடர்ச்சியாய் வளர்ந்து பெருகி நிலை பெற்றிருக்க வேண்டும் என்றும், அந்த சபைகளிலே காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் சுட்டி காண்பிக்கப்பட்டு அவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்றும் தேவன் எச்சரிக்கிறார். நிறைவுகள் பாராட்டுகிறார், குறைவுகளை சுட்டி காண்பித்து எச்சரிக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று. மனம் திரும்பினால் மீண்டும் அவர்கள் கட்டப்படுவார்கள் என்றும், அவர்களுக்குரிய நித்திய பலன்கள் என்னென்ன பலன்கள் போகிறது என்பதையும் அறிவிக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் அறிவிக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 7 சபைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்தியானது 2000 ஆண்டுகளுக்கு உடைய ஒட்டுமொத்த புதிய ஏற்பாட்டு சபைகளுக்குரிய செய்தி. முதல் நூற்றாண்டில் ஆசியாவில் இருந்த 7 சபைகளுக்கு மட்டுமல்ல. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. தேங்க்ஸ். இல்ல பிரார்த்தனை. புதிய ஏற்பாட்டில் 2000 ஆண்டுகள் கொண்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்காக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பின்னதாக இந்த 7 சபைகளை பற்றிய சம்பவங்களை நாம் இப்பல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் பின்னதொரு நாளிலே நாம் கவனிக்கலாம். ஏனென்றால் இந்த 7 சபைகளை பற்றி படிப்பதற்கு இதே போன்று 7 நாட்கள் தேவை. அவ்வளவு டீட்டெயில் இருக்கிறது. அதுல 7 நாட்கள் தேவை. கர்த்தருக்கு சித்தமானால் அவைகளை நாம் பின்னதாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 2 அதிகாரங்களிலும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அத்தனை நிறைவுகளும் இன்றைய சபைகளில் பார்க்கலாம். அந்த 7 சபைகளில் என்னென்ன குறைவுகளை தேவன் சொல்லி இருக்கிறாரோ அத்தனையும் இன்றைய சபைகளில் பார்க்கலாம். ஆகவே சபையானது பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைவுகளிலே வளர்ந்து பெருக வேண்டும். எதெல்லாம் நன்மையானவைகளாக காண்பிக்கிறாரோ அவைகளில் வளர்ந்து பெருக வேண்டும். எவைகளெல்லாம் தீமையானவைகளாக தேவன் சுட்டி காண்பித்தாரோ அவைகளை விட்டு விலக வேண்டும் என்பதை 2-3 அதிகாரங்களில் பேசுகிறார். அடுத்த 4ஆம் அதிகாரத்தில், நேற்றைய தினம் நாம் 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தையும் விளங்கிக் கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். முதல் அதிகாரத்திலே யோவானுக்கு கேட்ட அந்த எக்கால சத்தம் மறுபடியும் அவனுக்கு தொனிக்கின்றது. இப்பொழுது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவை உனக்கு காண்பிப்பேன் என்று அறிவிக்கிறது. அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருப்பதையும், அப்படி வீற்றிருக்கிறவர் வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருக்கிறதாகவும், அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் வான வில் இருப்பதாகவும், அந்த சிங்காசனத்தை சூழ வலது பக்கம் இடது பக்கம் 24 சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு அதிலே 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருப்பதும், அவர்கள் எல்லாம் பொன்முடி சூடி, அப்படின்னா பொற்கிரீடம் சூடி அவர்கள் தங்களுடைய சிங்காசனங்களிலே வீற்றிருப்பதையும் காண்கிறான். அப்பொழுது அங்கே 4 ஜீவன்கள் நின்று கொண்டு 6 சட்டைகளை உடைய சேராபீன்கள் என்று அழைக்கப்படுகிறதான 4 ஜீவன்கள் 2 சட்டைகளாலே தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு, 2 சட்டைகளாலே தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, அடுத்த 2 சட்டைகளாலே பறந்து கொண்டு தேவனை பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் போற்றுகிறதை 4ஆம் அதிகாரத்திலே தேவன் யோவானுக்கு தரிசனமாய் காண்பிக்கிறார். யோவான் பத்ம தீவிலே இருந்து கொண்டு, பத்ம தீவிலே தனிமையாக இருக்கிற பொழுது தேவன் அவனை ஆவிக்குள்ளாக பண்ணி அவனுடைய கம்ப்ளீட்டா மனுஷீகம் முழுவதையும் மறைத்து, அப்படின்னா மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சுயம் முழுவதும் மறைக்கப்பட்டு தேவ ஆவிக்குள்ளாகப்பட்டு பரலோகத்தில் நடைபெறுகிற இந்த சம்பவங்களை எல்லாம் தரிசனமாக அவன் காண்கிறான். இன்றைக்கு நம்முடைய பாஷையிலே நமக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால்,
டைம் டிராவல்ல 2000 ஆண்டுகளுக்கு பின்பு யோவான் வாழ்ந்ததிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்பு என்னவெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை பத்முத்தேவில் இருந்து கொண்டு தரிசனமாய் காண்கிறார். பத்முத்தேவில் இருந்து கொண்டு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நடைபெற போகிற சம்பவங்களை எல்லாம் தரிசனமாய் காண்கிறான். அப்படின்னா என்ன பொருள்? நமக்கு இன்னைக்கு விளங்கும்படி சொல்லணுமானால், டைம் டிராவல்ல 2000 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி சென்று அங்க என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் காணும்படி தேவன் பத்முத்தீவில் இருக்கும் பொழுதே அவனுக்கு காண்பித்தார். அவன் பத்முத்தீவில் தான் இருக்கிறான், அவன் எங்கும் டிராவல் பண்ணல, ஆனால் தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். அப்படி ஒரு பெரிய மாபெரும் தரிசனம். பிறகு அந்த 4ஆம் அதிகாரத்திலே 24 மூப்பர்கள் எல்லாம் தங்களுடைய கிரீடங்கள் எல்லாம் கலற்றி வைத்துவிட்டு தேவனை போற்றுகிறார்கள். அது ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. தேவரீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று அறிவித்து உம்முடைய சித்தத்தினால் இவைகள் எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தேவனை போற்றுகிறார்கள். இப்படி இந்த போற்றுதல் நடைபெற்றதை 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 5ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் தம்முடைய வலது கரத்திலே 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகத்தை கையில் வைத்திருப்பதையும், அந்த புஸ்தகத்தை வாங்கி அதை திறக்கவோ வாசிக்கவோ ஒருவராலும் கூடாததை கண்டு யோவான் அழுகிறான். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் இருந்து ஒருவரும் அந்த புஸ்தகத்தை வாங்கி திறக்க கூடாதபடிக்கு, வாசிக்க முடியாதபடிக்கு, அதற்கு ஒருவரும் தகுதி இல்லாது இருக்கிறதை கண்டு யோவான் அழுகிற பொழுது அந்த 24 மூப்பர்களிலே ஒருவன் யோவானுக்கு அறிவிக்கிறான், நீ அழ வேண்டாம் என்று அவனை சொல்லி, யூதா கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கிறான். அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்கினதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரத்தில். இந்த புஸ்தகத்தை வாங்கக்கூடியதான ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய உருவம் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கிறது மிக பயங்கரமாக. 7 கொம்புகள் உடையதாகவும் 7 கண்கள் உடையதாகவும், அந்த 7 கண்களும் 7 ஆவிகள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 7 ஆவிகள் என்பது பூமி எங்கும் அனுப்பப்படுகிறதான அவருடைய 7 ஆவிகளாகவும், அந்த 7 ஆவிகள் 7 கண்களாகவும் குறிப்பிடப்படுகிறது. சகரியாவும் இதை குறித்து பேசுகிறான். அப்படி அந்த தேவாட்டுக்குட்டியானவர் பிதாவின் வலதுகரத்தில் இருந்து இந்த புஸ்தகத்தை வாங்குகிறதாக அந்த அதிகாரம் குறிப்பிடுகிறது. அவர் அப்படி வாங்கின பொழுது அங்கு சூழ நின்றதான 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து அவரை வணங்குகிறது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோக பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டதான சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் மீட்டுக் கொள்ளப்பட்டதான தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அவர்களும் தேவனை போற்றுகிறார்கள். அங்கே அவர்களோடு சேர்ந்து பரலோகத்தில் உள்ள கோடான கோடி தேவ தூதர் கூட்டங்களும் அவரை போற்றுகிறார்கள். இவைகள் எல்லாம் அங்கு போற்றப்படுகிற போது இந்த 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் அதற்கு ஆமேன் என்று சொல்லி தேவனை தொழுது கொள்வதாக 5ஆம் அதிகாரம் சொல்லப்படுது. இவ்வளவு சம்பவங்களும் பரலோகத்தில் நடைபெறுகிற இந்த சம்பவங்களை யோவானுக்கு தேவன் தரிசனத்தில் காண்பித்தார். இந்த தரிசனங்கள் எல்லாம் எங்கிருந்து பெற்றான் என்றால், பத்மு தீவில் இருக்கும் பொழுதே. பத்மு தீவு எங்கே இருக்கிறது என்றால், இஸ்ரேலுக்கு கொஞ்சம் நார்த்ல சவுத் சைடில், இது என்ன சவுத்தா வெஸ்டா, வெஸ்ட், இஸ்ரேலுக்கு வெஸ்ட்ல, டர்க்கிக்கு கொஞ்சம் கீழே இந்த பத்மு தீவு என்பதற்கும் அந்த தீவிலே தனியாய் இருக்கிற பொழுது தேவன் இப்படி 2000 வருடங்களுக்கு பின்பு என்னவெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை தம்முடைய தாசனாகிய யோவானுக்கு காண்பித்தார். வெறுமையாய் அவனுக்கு ஏதோ தனியாய் அவனுக்கு மட்டும் காண்பிக்கப்பட்டதல்ல, இது சபைக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்கிறார். ஆகவேதான் வெளிப்படுத்த விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சபைகளிலே இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் சொல்லுகிறதாவது என்கிறார். சபைகளிலே சாட்சியாக அறிவிக்க வேண்டும் என்கிறார். அதற்காக இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். அப்படியானால் இந்த விசேஷமான புஸ்தகத்தை சபை தெளிவாய் விளங்க வேண்டியது அவசியம்.
பலர் இதில் சில கேள்விகளை எழுப்புவார்கள். இனிமேல் சம்பவிக்க போகிறவைகள் என்கிற போது கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு சம்பவிக்க போகிற சம்பவங்கள் அவைகளெல்லாம். என்றைக்கு இயேசு தம்முடைய ரகசிய வருகையாகிய இரண்டாம் வருகையிலே வெளிப்படுவாரோ அதற்கு பிறகு சம்பவிக்க போகிற சம்பவங்களைத்தான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக வேதம் பேசுகிறது. நல்ல வார்த்தைகளை கவனிங்க. இயேசுவின் வருகைக்கு பிறகு நடக்க போற சம்பவங்களை நாம ஏன் அறிந்து கொள்ளணும்? நாம தான் வருகையில போகிறோமே. நாம நம்மை இயேசு அழைத்து கொண்டு போயிடுவார். அதுக்கு பிறகு இங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? பெரும் அழிவுகள், இப்படி எல்லாம் பாதகங்கள்லாம் நடைபெறுவதாக வேதம் பேசுகிறது. அதெல்லாம் அதை குறித்து நாம் அறிய வேண்டிய அவசியம் என்ன என்பதாக சிலருக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் வரும். நன்றாய் கூர்ந்து கவனியுங்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு இந்த பூமியிலே நடைபெறுகிற இந்த சம்பவங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியதில்லை, தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை, நமக்கு அவசியம் இல்லை என்றால் பிறகு எதற்கு தேவன் இதை சபைகளுக்கு அறிவிக்க சொன்னார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 முறை அறிவிக்கிறார். முதல் அதிகாரத்தில் துவங்கும் பொழுதே இதை சபைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறார். பிறகு கடைசியா 22ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்கிற பொழுது 16ஆம் வசனத்தில் சபைகளில் இவைகளை சாட்சியாய் அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் என்கிறார். அப்படி என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை துவங்கும் பொழுதும் சரி, மிடில் பகுதியிலும் சரி, இறுதியாக நிறைவு செய்யும் பொழுதும் சரி, மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், இது சபைகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்று. சிலர் இதில் இந்த கேள்விகளை எழுப்புகிறார். இயேசுவின் வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் ஏன் அறிய வேண்டும்? அதற்கு பிறகு உள்ளதெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லையே என்பதாக பேசப்படுகிறது. ஆனால் தேவன் இதை சபைக்கு அறிவிக்க சொல்கிறார். ஏனென்றால் வருகை முடிந்த பிறகு, கிறிஸ்துவின் ரகசிய வருகையாக 2ஆம் வருகை நடந்து முடிந்த பிறகு அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சபை தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அதற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே மிக பயங்கரமானவைகளாக இருக்கிறது. நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் மிக பயங்கரமானவைகளாக இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒருவேளை ஏனோ தானோ என்று மனிதன் பூமியிலே வாழ்ந்து இந்த உலகத்துக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் செலவு செய்து, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை வேதம் தெளிவாய் பேசுகிறது. தனக்கு கொடுக்கப்பட்ட 70-80 வருட வாழ்க்கையை உலகம் சார்ந்த காரியங்களுக்காக மட்டுமே செலவிட்டு ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் சிந்திக்காமல், கரிசனை இல்லாமல், அக்கறை இல்லாமல் விட்டுவிடுவானேயானால், நல்ல வார்த்தையில் கவனிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் வரப்போகிற அந்த தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரேயர் 2:4 சொல்கிறார். அந்த வரப்போகிற தண்டனையை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவுபடுத்துகிறார், என்ன வரப்போகிறது என்பதை. அப்படினால் வரப்போகிறதை அறிந்தால்தான் அதற்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்கிறதான பயமும் நடுக்கமும் உண்டாகும். என்ன சம்பவிக்க போகிறது என்பதே தெரியாத போது ஏனோ தானோ என்று வாழ்ந்து உலகம் சார்ந்த தேவைகள், உலக காரியங்கள், இவைகளிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவிட்டு தனக்கு கொடுக்கப்பட்டதான இந்த கிருபையின் நாட்களை வீணாக போக்கடித்து விடுவோமானால் வேதம் எச்சரிக்கிறது. நான் கிறிஸ்தவன் என்றாலும் சரி, ஞானசானம் பெற்றவன் என்று சொன்னாலும் சரி, நான் அபிஷேகம் பெற்றவன் என்று சொன்னாலும் சரி, நான் ஊழியம் செய்தேன் என்று சொன்னாலும் சரி, அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை வேதம் திட்டவட்டமாய் ஆணித்தரமாய் பேசுகிறது. மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நான் ஞானசானம் பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், ஊழியம் செய்தேன் என்று சொன்னாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை வேதம் எச்சரிக்கிறது. அப்படியானால் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குறுகிய காலகட்டங்களிலே நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் தெளிவாய் அறிந்து சிந்தித்து அவைகளிலே நாம் ஈடுபட்டால் மட்டுமே
ராஜ்யத்தை பெறத்தக்கதாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே முதலாவது ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக நம்முடைய வாழ்நாள் செலவு பண்ணப்பட வேண்டும். அதற்கு வரும் காரியங்கள், வரும் காலங்களில் என்ன நடைபெறப் போகிறது என்கிறதான அந்த எச்சரிக்கை மிக மிக அவசியம். ஆகவேதான் இதையெல்லாம் எழுதி சபைகளுக்கு அனுப்பு என்கிறார். சபைக்கு சொல்லும்படி சொல்லுகிறார். தேவ கிருபையினாலே எனக்கு தெரிந்து இதையெல்லாம் எந்த சபைகளிலும் பேசப்படுகிறதில்லை. ஆனால் தேவாவியானவர் நம்முடைய சபைக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு இவைகளை அறிவிப்பதற்கு தேவன் திருச்சித்தம் கொண்டபடினாலே இன்றைக்கு நாம் இதெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஆலன் ஐயா அவர்கள் சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாரத்தை தேவன் அவருக்கு கொடுத்தபடினாலே நானும் மையவும் அதை டிஸ்கஸ் பண்ணின பொழுது, சரி இதை எப்படி ஆகிலும் 7 நாள் டைம் எடுத்து ஆகிலும் இதை சாதாரணம் அறிவிக்க முடியாது. இப்படி ஒரு நீண்ட ப்ரோக்ராமாக இருந்தால் தான் அறிவிக்க முடியும். தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தயை பாராட்டி நமக்கு இவைகள் எல்லாம் அறிவித்து வருகிறார். நீங்க இப்படி எளிமையாய் படித்து கொண்டிருக்கிற இந்த வெளிப்படுத்தின விசேஷ சப்ஜெக்ட் நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க, எந்த சபைகளிலும் இருக்காது. நமக்கு இந்த தேவன் நம்முடைய சபைக்கு இவைகளை கொடுத்திருக்கிறது என்பது அவருடைய அனந்த சித்தம், அவருடைய சித்தத்தினால் தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள் எல்லாம் மிக கவனத்தோடு நீங்கள் கேட்டு நோட்ஸ் எல்லாம் தெளிவாக எழுதுங்க. நல்ல நோட்ஸ் எல்லாம் தெளிவாக எழுதி மறுபடியும் போய் அதை திரும்ப திரும்ப ரிவ்யூ பண்ணுங்க. நாம் ஏற்கனவே சொன்னது போல 3 முறை நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் வாசித்து முடித்திருக்க வேண்டும். இந்த 7 நாள் கூட்டங்கள் முடிவடைந்த பிறகு இங்கு கொடுக்கப்படுகிற அந்த வரிசைப்படி மறுபடியும் 3 முறை, முதல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை முதல் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரை தொடர்ச்சியாக 3 முறை படிச்சிருங்க. பிறகு இங்கு கொடுக்கப்படுகிற அந்த வரிசைப்படி மறுபடியும் 3 முறை படிப்பீர்களானால் வெளிப்படுத்தின விசேஷத்தை திட்டவட்டமாக மிகச் தெளிவாய் ஆணித்தரமாய் விளங்கிடலாம், இருதயத்தில் பதியும்படியாக விளங்கிடலாம். அப்படி விளங்கிடுமானால் இனி சம்பவிக்க போகிறதான வரப்போகிறதான மிகப்பெரிய பயங்கரமும் மிக மோசமான காலகட்டங்களுக்கு நாம் தப்பிக்கொள்ளும்படியாக, ராஜ்யத்திற்கென்று நாம் ஆயத்தப்படும்படியாக முதல் வேலையாக நம்மை ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு இது பயன்படும். ஆகவேதான் இதை நாம் ரொம்ப தெளிவாக விளங்க வேண்டியிருக்கிறது. இனி நாம் நேரடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து இவைகளை துவங்க இருக்கிறோம். நேற்றைய தினம் 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் நிறைவு செய்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் அங்கிருந்து துவங்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வரக்கூடிய எல்லாமே முன்னும் பின்னும் சஃபில் பண்ணப்பட்டிருக்கும். நேற்றைய தினம் கூட 5ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 14 வசனங்கள் எல்லாம் சஃபில் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம். இனி தொடர்ச்சியாக 6ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த எல்லா சம்பவங்களும் வரிசை கிரமமாக இருக்காது, முன்னும் பின்னும் மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே இந்த மாறி மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவைகள் எல்லாம் நாம் வரிசைப்படுத்த வேண்டும், தொகுக்க வேண்டும். அப்படி வரிசைப்படுத்தி தொகுப்பதற்கு எப்படிங்க இதை தொகுக்க முடியும் என்ற கேள்வி வருமானால், தேவன் இப்படிலாம் சஃபில் பண்ணி கொடுத்துட்டாரு, அதை எப்படி நாம் எப்படி வரிசைப்படுத்த முடியும் என்ற கேள்வி வருமானால், அதற்கு தான் நம் முதல் நாளிலேயே வருகையிலிருந்து நித்தியம் வரைக்கும் நடைபெற போகிற கால சம்பவங்களை உங்களுக்கு நான் எஸ்கெட்டாலஜி சப்ஜெக்ட்ஸை வரிசைப்படுத்தி கொடுத்திருந்தேன். கவனிக்கிறீங்களா? முதல் நாளிலே கொடுத்திருந்தோம். நேற்றைக்கு முந்தைய தினம் இயேசுவின் 2ஆம் வருகையிலிருந்து நித்தியம் வரைக்கும் நடைபெற வேண்டிய கால சம்பவங்களின் வரிசைகளை தொகுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை எப்போதும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நினைவில் வைத்துக் கொண்டால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி எல்லாம் முன்னும் பின்னும் மாறி மாறி சஃபில் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் வரிசைப்படுத்துவது எப்படி என்பதை எளிமையா புரிஞ்சுக்கலாம். அதை வரிசைப்படுத்தணுமானால் இந்த வருங்கால இயல் குறித்து, அதாவது இயேசுவின் 2ஆம் வருகைக்கு பிறகு நித்திய முறை நடைபெறுகிற அந்த கால சம்பவங்கள் நினைவில் இருக்குமானால் தெளிவாக வரிசைப்படுத்தலாம். வேகமா ஜஸ்ட் 2 minutes அந்த வருங்கால இயல் சப்ஜெக்ட் கவனிங்க. இது எப்படி நடைபெற போகிறது என்றால், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடைபெறும், ரகசியமாய் நடைபெறும் இந்த வருகை. அந்த வருகையிலே மனவாட்டி தகுதியுடைய சபை கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். மனவாட்டி தகுதியுடைய கூட்டம் உடனடியாக 7 வருஷ உபத்திரவ காலம் துவங்கும். அதிலே 2 பகுதியாக முதல் இந்த 7 வருட
உபத்திரவ காலமானது முதல் 3.5 வருடத்தில் மணவாட்டியின் தோழிகளாக இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிர் செல்கிற கூட்டம் உயிர்த்தலும், உபத்திரவ காலத்தின் 2வது பகுதியிலே மணவாளனுடைய தோழர்களாக பழைய ஏற்பாட்டைச் சேர்ந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் இருந்து முத்திரிக்கப்பட்டு அவர்கள் உயிர் செல்வார்கள். பூமியிலே 7 வருட காலம் உபத்திரவ காலம் நிறைவடைந்து முடிவடையும். அது முடிவடைகிற போது 3ஆம் வானத்தில் இருக்கிற மத்திய பரதீசிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடைபெறும். அங்கு கல்யாணம் நடைபெற்று அந்த கல்யாணத்திலே மணவாட்டியும் தோழிகளும் தோழர்களும் பங்கெடுப்பார்கள். கல்யாணம் நிறைவு பெற்ற பிறகு இயேசுவோடு சேர்ந்து இவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்புகிறார்கள். இதற்கு பகிரங்க வருகை என்று பெயர். பகிரங்கமாக வரக்கூடிய வருகை. அந்த வருகையில்தான் பாவிகளும் துன்மார்க்கர்களும் அவரை குச்சினவர்களும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரகசியமாய் வரும்போது அவரை பார்க்க முடியாது, மணவாட்டிகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் பகிரங்கமாக வருகிற போது இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கோத்திரத்தாரும் பாவிகள் துன்மார்க்கர்கள் அவரை குச்சினவர்களும் காண்பார்கள், கண்டு புலம்புவார்கள். அந்த அளவுக்கு இந்த பகிரங்க வருகை மிக பயங்கரமானதாக இருக்கும். பயங்கரம்னா சாதாரணமானதல்ல. அவர் ஒலிவமலையின் மேல் இறங்குவார். ஒலிவமலை 2ஆக பிளந்து போகும். அந்த ஒலிவமலை 2ஆக கிழக்கு மேற்காக பிளந்து அந்த மலை வடக்கு தெற்காக சாய்ந்து போகும் என்று சகரியா 14ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த வருகையிலே அர்மகெதோன் யுத்தம் துவங்கி அந்த யுத்தத்திலே அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகளையும் கள்ளத்தீர்க்கதரிசியின் செயல்பாடுகளையும் தேவன் அழிப்பார். வலுசர்ப்பத்தை பாதாளத்தில் தள்ளி 1000 வருடம் சிறை வைப்பார். உடனடியாக பூமியில் 1000 வருட அரசாட்சி பூமியிலே இயேசு துவங்குவார். அதாவது பூமியில் இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நடைபெறும். அந்த 1000 வருஷம் பாதாளத்திலே வலுசர்ப்பம் சிறை வைக்கப்பட்டிருக்கும். 1000 வருட அரசாட்சியை கிறிஸ்து நிறைவு செய்கிற போது மீண்டும் பாதாளத்திலிருந்து வலுசர்ப்பம் விடுவிக்கப்படும். அப்படி விடுவிக்கப்படுகிற போது அவன் கோகு மாகோகு கூட்டத்தை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பான் என்பதை வேதம் பேசுகிறது. அப்போது தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி இந்த வலுசர்ப்பம் அதை சேர்ந்த கூட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை தேவன் அறிவிக்கிறார். இவைகள் அழிக்கப்பட்ட பிறகு 6ஆம் வரிசை 7ஆம் வரிசை என்கிறதான 2 பிரிவினருக்கு உயிர் செலுதல் கொடுக்கப்பட்டு இறுதியாக வானம் பூமி சமுத்திரம் இவையெல்லாம் அழிக்கப்பட்டு அதன் பின்னதாக பரலோகத்திலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை துவங்கி அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பின் போது வலது பக்கத்தில் நிறுத்தப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் பரலோக நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும், இடது பக்கத்தில் நிறுத்தப்பட்டதான பாவிகள் துன்மார்க்கர்கள் எல்லாம் நித்திய அக்னிக்கு அனுப்பப்படுவதையும் வேதம் பேசுகிறது. இந்த 2ஆம் வருகை முதல் நித்தியம் வரை நடைபெறுகிற இந்த கால சம்பவங்கள் வேதத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆர்டர் புரிஞ்சா மட்டும்தான் வெளிப்படுத்த விசேஷத்தை இந்த 22 அதிகாரத்தை எப்படி வரிசைப்படுத்த வேண்டும் என்பது புரியும். இந்த எஸ்கெட்டாலஜி, அதாவது வருங்கால இயல், இந்த சம்பவம் விளங்கலன்னா வெளிப்படுத்த விசேஷத்தினுடைய குரோனாலஜி விளங்காது. அதை எப்படி நம்ம வரிசைப்படுத்த வேண்டும் என்பது விளங்காது. இந்த 2ம் சேர்த்து தான் நம்ம இந்த 7 நாள் ஆராய்ச்சி கூட்டங்களில் படிக்கிறோம். அதனாலதான் இதனுடைய தலைப்பே குரோனாலஜி ஆஃப் எஸ்கெட்டாலஜி, அதாவது வருங்கால இயலினுடைய கால வரிசைகள் என்கிற தலைப்பில் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. உங்களால் இப்போ நினைவில் வைத்துக் கொள்ள முடியலனாலும் உங்களுக்கு இது லைவ்ல டெலிகாஸ்டிங்கில் இருக்கும். பிறகு உட்கார்ந்து அதை பொறுமையாக நிதானமாக நான் இப்போ சொன்னதெல்லாம் வரிசைப்பட நிறுத்தி நிதானமாக எழுதி கொள்ளுங்க. மறுபடியும் இந்த 7 நாள் கூட்டம் முடிந்த பிறகு 3 முறை இவைகள் எல்லாவற்றையும் தியானம் பண்ணுங்க. இதை நல்லா தியானம் பண்ணி உங்களுக்கு விளங்கிடுமானால் நீங்கள் முதலாவது செய்கின்ற வேலை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிறதாக இருக்கும். அதுல சந்தேகமே இருக்காது. இது தெளிவாய் விளங்கிடுவோமானால் நம்மை வருகைக்கு அது ஆயத்தப்படுத்தும். எப்படி ஆகிலும் சபை வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சிலரை ஆகிலும் ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தணும். அதுதான் இதனுடைய மிக முக்கிய நோக்கம். ஆகவேதான் இதற்காக இவ்வளவு கடினமாய் நாங்க உழைக்கிறோம். சரி, இனி நாம 6ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்கலாம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம்.
இவ்விதமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்றும் சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசித்திருக்கிறோம். இதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்கள் சஃபில் ஆகி இருக்கும், முன்னும் பின்னும் மாற்றப்பட்டிருக்கும். அதை நாம் பிறகு அதை வரிசைப்படுத்துவோம். இப்ப இந்த முதல் 8 வசனங்களிலே என்ன சம்பவித்திருக்கிறது கொஞ்சம் கவனிங்க. 5ஆம் அதிகாரத்தில் பிதாவின் வலதுகரத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகத்தை வாங்குகிறதை 5ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினம் நாம் விளங்கி கொண்டோம். அந்த புஸ்தகத்தை வாங்கி ஆட்டுக்குட்டியானவர் அதனுடைய முத்திரைகளில் ஒவ்வொன்றாக உடைக்க துவங்குகிறார். அந்த முத்திரைகளை அவர் ஒவ்வொன்றாக உடைக்க துவங்குகிற போது ஒவ்வொரு முத்திரைகளை உடைக்கும் போதும் வெவ்வேறு விதமான சம்பவங்கள் பூமியிலே சம்பவிக்கிறது. இதுல ஆச்சரியம் என்னவென்றால், பொதுவா முத்திரைன்னு சொன்ன உடனேயே நமக்கு இப்போ இந்த வேக்ஸ் எல்லாம் போட்டு சீல் போடுவாங்க, அதான் நமக்கு தெரியும். முத்திரைன்னு சொன்னாலே இப்போ உதாரணத்துக்கு இந்த சில கம்பெனிஸ் எல்லாம் லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத்தை சுற்றி அதுக்கு மேலே ஒரு மெழுகுல அந்த வேக்ஸ் வச்சு சீல் போடுவாங்க. அந்த மாதிரி முத்திரைக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் பொதுவாக நமக்கு முத்திரைன்னு சொன்ன உடனே அதுதான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட முத்திரை அல்ல இது. இது வார்த்தையாகிய முத்திரை, வார்த்தையினாலே முத்திரையிடப்பட்டிருக்கும். அது என்னங்க வார்த்தையினாலே முத்திரை என்றால், இவைகள் எல்லாம் பாஸ்வேர்டு. பாஸ்வேர்டுனா புரியுதுல, வார்த்தை தான் அதற்கு முத்திரை. எப்படிங்க வார்த்தை தான் முத்திரை என்று விளங்குறது? வார்த்தை முத்திரை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்கிற கேள்வி வரும். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் 2 கொரிந்தியர்ல கிறிஸ்துவின் நாம இல்ல கலாத்தியர்ல பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்தரித்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போம். எபேசியர் 1:13 படிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை என்பது என்னங்கிறத கொஞ்சம் விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது யாரோ ஒருவர் நமக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், அதை கேட்டோம், விசுவாசித்தோம். விசுவாசித்த போது நாம் ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசிகளானோம். அதைதான் இங்கே சொல்றாரு. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் என்ன போடப்பட்டீர்களா? இப்ப நாம் எல்லாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் என்பது புரியுதா உங்களுக்கு? எங்க முத்திரை சீல்கள் ஒண்ணு காணமே. ஏதாவது வேக்சின் போட்டிருக்காங்களா பாருங்க, சிந்திங்க.
ரட்சிப்பின் சுவிசேஷ சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியாய் மாறின போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியினாலே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன முத்திரைன்னு செக் பண்ணீங்கன்னா, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாம். என்ன முத்திரைன்னு புரியுதா? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற, இப்ப நீங்களும் நானும் யாருடைய நாமத்தை சொல்லுகிறோம்? மற்றவங்களும் வேற நாமங்களை சொல்லிட்டு இருக்காங்க, வெவ்வேறு நாமங்களை. ரட்சிக்கப்பட்டதான நாம் கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏசாயா 43:21 சொல்றார். அப்படின்னா அவருடைய நாமத்தின் துதியை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நீங்களும் நானும். நம்மளை ரட்சித்திருக்கிறார் என்றால், நமக்கு ஜீவனை கொடுத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால், நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் தான். நீங்களும் நானும் 100 வருஷம் வாழ்கிறதுனால அவருக்கு என்ன பயனும் கிடையாது. நல்ல வார்த்தை கவனிங்க. 100 வருஷம் நம்மளை வாழ வைக்கிறதுனால அவருக்கு என்ன பயன்? சிந்திங்க. இந்த பூமியில நமக்கு ஜீவனையும் நமக்கு நல்ல உடல் சுகம் பலனையும் கொடுத்து நம்மை இங்க ஜீவனோடு வாழ வைக்கிறார் என்றால் எதற்கு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், எனக்காக ஏற்படுத்தினேன். பழைய ஏற்பாட்டிலும் இதான் பிரிவு. இஸ்ரவேலர்களை தெரிந்து கொள்ளும் போதும் இவர்களை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன் என்கிறார். இப்ப புதிய ஏற்பாட்டிலும் இரத்தத்தினால் நம்மை தமக்கென்று தான் பிரித்தெடுத்தார். ஆகவே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை சொல்வதற்கு தான் நமக்கு ஜீவன், உயிர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் இருக்கிற வரை என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி ஆகணும்? எப்படி ஆகிலும் பெரிய ஸ்டேட்டஸ்க்கு மாறணும், எப்படியாவது கோடிகளை சம்பாதிக்கணும், எப்படியாவது ஆஸ்திகளை வாங்கணும், பெரிய சோசியல் ஸ்டேட்டஸை டெவலப் ஆகணும். இதைத்தான் மனிதன் சிந்திக்கிறான். வாழ்நாள் முழுக்க இதே சிந்தனை தான். திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் என்ற உயிர் ஒன்றை கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் அவருடைய துதியை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தட்ஸ் மீன் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அவனுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த முத்திரை ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு நாம் விசுவாசிகள் ஆனோம். பாருங்க, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறார். அப்படின்னா இப்ப உங்களுக்கும் எனக்கு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கா? முத்திரைனா வேக்ஸ் ஏதாவது போட்டிருக்கா? வேக்ஸ் ஏதாவது சீல் கீழ் போட்டிருக்காங்களா? பாருங்க. அப்ப இது என்ன முத்திரை? வார்த்தையினாலே. வார்த்தை தான் கிரியேட்டர், வார்த்தை தான் தெய்வம். வேர்ட் இஸ் காட், காட் இஸ் வேர்ட். வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். வார்த்தை நல்லா கவனிங்க. வார்த்தையினால் தான் உலகங்களையும் உண்டாக்கினார். ஆகவே இந்த வார்த்தை தான் ஆக்கல் காத்தல் அளித்தல் என்கிற முச்சொலிலையும் செய்யும். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. ஆகவே தான் இந்த மறைபொருளை இதே யோவானுக்கு தான் தேவன் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தார் பாருங்க, அதே யோவானுக்கு தான் இந்த வெளிப்பாட்டையும் கொடுக்கிறார். எந்த வெளிப்பாடு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை விளங்கிக்க. ஆகவே வார்த்தை தான் சகலமும், ஆதி முதல் அந்தம் வரை. வேர்ட் இஸ் காட். ஆகவே இந்த பிதாவின் கரத்திலிருந்து வாங்கப்பட்ட அந்த புஸ்தகம் ஆட்டுக்குட்டியானவர் வாங்கினாரு. அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கும். அந்த 7 முத்திரைகளும் சீல் போட்டு அந்த வேக்ஸ் போட்டு போடுற முத்திரை அல்ல. என்ன முத்திரைன்னு புரியுதா? வார்த்தை ஆகிய முத்திரை. தட்ஸ் மீன் அந்த புஸ்தகத்துக்கு 7 பாஸ்வேர்டு. ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் கரத்திலிருந்து வாங்கினார் பாருங்க. அந்த புஸ்தகத்திற்கு 7 பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு சொன்னா தான் ஓபன் ஆகும். நான் சொல்றது புரியுதா? அந்த பாஸ்வேர்டு சொன்னாதான் அந்த புத்தகம் ஓபன் ஆகும். அந்த பாஸ்வேர்டு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான். ஆகையினாலதான் 5ஆம் அதிகாரத்திலே
இந்த புஸ்தகத்தை வாங்கவோ அதை திறக்கவோ அதை வாசிக்கவோ வானத்திலும் பூமியிலும் சரி சமுத்திரத்திலும் சரி ஒருவனாலும் கூடாது என்பதை கண்டபோது, யாருக்கும் இந்த தகுதி இல்லை என்பதை கண்டபோது யோவான் அழுகிறான். அப்பொழுது மூப்பர்களிலே ஒருவன் சொல்லுகிறான், யூதா கோத்திரத்து சிங்கமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார், அந்த புஸ்தகத்தை வாங்கவும் அதை திறக்கவும் வாசிக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று அறிவித்தான். 5ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினம் படித்தோம். இப்ப அந்த புஸ்தகத்தை வாங்கி ஆட்டுக்குட்டியானவர் ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கிறார். உடைக்கிறார்னா என்ன பொருள்? பாஸ்வேர்டு சொன்ன உடனே ஓபன் ஆகும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நாம ஏற்கனவே கேட்டு பழக்கப்பட்ட ஒரு பாஸ்வேர்டு சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நீங்களும் நானும் கேட்டு பழக்கப்பட்ட பாஸ்வேர்டு அண்டாக்கா கசும். இப்போ ஞாபகம் வந்திருக்குமே, பாஸ்வேர்டு ஞாபகம் வருதா? இப்போ யாருமே கேட்டது இல்லையா? நான் கேட்டிருக்கேன். அண்டாக்கா கசும் அபுகா திறந்துடு சீசே திறக்குது இல்லையா? எப்படி இமேஜினேட் பண்ணியிருக்கான் பாரியா. வார்த்தை தான் பாஸ்வேர்டுங்கிறத அன்றைக்கே இமேஜினேட் பண்றான். இதெல்லாம் பிஃபோர் கிரியேஷன்ல இருந்து தெய்வம் பயன்படுத்துறார். இப்ப இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பில் இருந்தே வார்த்தை தான் பாஸ்வேர்டு. வார்த்தை சொன்னாதான் நடக்கும். உண்டாக கடவது என்ன ஆயிடும்? உண்டாகும். அதனாலதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே உலகங்கள் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, எனவே இப்ப ஆட்டுக்குட்டியான அவரே வார்த்தை, ஆட்டுக்குட்டியானவர் அவரே வார்த்தை இல்லையா? ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் வார்த்தை என்பதே. வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 வாசிச்சிருங்க டக்குன்னு. 19:13 ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. விளங்குதா பாருங்க. இப்ப 5ஆம் அதிகாரத்துல சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிற ஆட்டுக்குட்டியானவர் எப்படி நிற்கிறார்? எப்படிப்பட்டவராக நிற்கிறார்? நேற்று தினம் படிச்சோமே, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்கு. அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்ட வண்ணமா இருக்கிறார் பாருங்க? அடிக்கப்பட்ட வண்ணமாய். விளங்குதா பாருங்க. ஆகினால்தான் 19:13 என்னன்னு சொல்லி இருக்கு? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருந்தா எப்படி இருக்கும்? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார், அவருடைய நாமம் என்னவா? வார்த்தை. அவரே வார்த்தை. அவர்தான் சகலமும். அவருக்குள் அவரை கொண்டு அவருக்கென்றுதான் சகலமும். கொலோசியர் 1:16 சொல்லப்பட்டிருக்கு, அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. வார்த்தை கவனிங்க, அவர் இல்லாமல் அணுவும் அசையாது. இதையெல்லாம் கிறிஸ்தவம் விளங்கினதாகவே தெரியல. கொலோசியர் 1:16 படி அவருக்குள் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அந்த சகலம் என்னன்னு போய் செக் பண்ணீங்கன்னா, பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், சகல வஸ்துக்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், சிங்காசனங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும். சகலமும் அவருக்குள் அவரை கொண்டு அவருக்கென்று. தட்ஸ் மீன் அவரே எல்லாம். ஆகையினாலதான் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றதான தேவாட்டுக்குட்டியானவர், அவருடைய நாமம் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிறார், ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆகவே அந்த வார்த்தை தான் பாஸ்வேர்டு. அவர் சொல்லுவார், சொன்ன உடனே ஓபன் ஆயிடும். இப்படி ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்க துவங்குகிறார். 6ஆம் அதிகாரத்தில் 8 வசனங்களை படிச்சிருக்கிறோம், நல்லா கவனிங்க. 6ஆம் அதிகாரத்தினுடைய 8 வசனங்களை இப்ப வாசிச்சோம் இல்லையா? அங்க வந்துருங்க, வேதத்தை அங்க திருப்பிக்கிங்க. அவர் முதல் முத்திரையை உடைக்கிற போது வெள்ளை குதிரையிலே ஒருவன் புறப்படுகிறான்.
அவனுக்கு அவன் வில்லை தன் கையில பிடித்திருந்ததாகவும் அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையில கவனிங்க. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும். இப்ப ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரை வாங்கின உடனேயே அங்க மூப்பர்களிலே ஒருவன், இல்ல அந்த ஜீவன்களிலே ஒருவன் இங்கே வந்து பார் என்று யோவானுக்கு சொல்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையே பயங்கரமா இருக்கு. இங்கே வந்து பார் அப்படின்னு சொல்லுவதே இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன் என்று முதல் வசனத்தில் இருக்கு. நான் சொல்றது நல்லா கவனிங்க. யோவானை பார்த்து 4 ஜீவன்களில் ஒருவன் சொல்றான், நீ இங்க வந்து பார். அந்த முத்திரை உடைக்கிறாரு, நீ வந்து பார் அப்படிங்கிறான். அப்படி வந்து பாருன்னு சொல்ற அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. இடிமுழக்கம் போன்ற சத்தமாய். அப்படின்னா எப்படி இருக்கும்னு யோசிங்க. இடிமுழக்கம் போன்ற சத்தமாய்னா, இப்ப நாமெல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு பெரும் இடி சத்தம் இங்க கேட்டா எப்படி இருக்கும்? போன முறை இங்க ஒரு பயங்கரமான இடி சத்தம்லாம் கேட்டு எல்லாம் நடுங்கினாங்க ஜனங்கள்லாம். அவ்வளோ கண்டினியூஸா பயங்கரமா இடி. அந்த இடி சத்தத்தை கேட்டு ஒருவேளை இயேசு வந்துட்டாரோன்னு கேட்டு பயந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க. இயேசுவின் வருகை நடந்துருச்சோ என்று பயந்தாங்க. அவ்வளோ பயங்கரமா இருக்கு. அவர் சத்தமாய் முழங்குகையில் அதிரும். சரி, ஓகே. அப்ப இந்த இடி முழக்கமாய் சத்தத்தை அவன் சொல்லுகிறான், இந்த 4 ஜீவன்களில் ஒருவன். இப்ப அந்த முதல் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைத்த போது வெள்ளை நிற குதிரையில் ஒரு தூதன் புறப்படுகிறான். அவன் கையில் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுகிறான். இது முதல் முத்திரை உடைக்கப்பட்டவுடன். அடுத்து 2ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார். அப்படி உடைக்கிற போது அந்த 2ஆம் ஜீவன் நீ வந்து பார் என்று சொல்கிறது. அப்படி சொல்லப்பட்ட போது சிவப்பான குதிரையில் புறப்பட்டதாகவும் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அதனத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதில் நீங்க நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஆட்டுக்குட்டியானவர் 2வது முத்திரை உடைத்தவுடன் சிகப்பு குதிரையில் ஒருவன் புறப்படுகிறான். அவனுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்படுது பாருங்க. பூமியிலே உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக இந்த பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் இந்த தூதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அது போக கையில ஒரு பெரிய பட்டயத்தையும் பிடிச்சு கொண்டு வருகிறான். இதை 2ஆம் முத்திரை உடைத்த போது இந்த சிகப்பு குதிரையிலே ஒரு தூதன் புறப்படுவதை யோவான் காண்கிறான். அப்படியே வச்சிருங்க. அடுத்து 3வது முத்திரையை உடைக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் 3வது முத்திரை உடைக்கும் பொழுது கருப்பு குதிரையிலே ஒரு தூதன் புறப்படுகிறான். அவன் தன் கையிலே ஒரு தராசையும் பிடித்திருக்கிறான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு சேர்த்து எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் அந்த 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து சத்தம் உண்டாகிறதாக சொல்லப்படுகிறது. இப்ப இந்த 4 முத்திரைகள் உடைக்கிற போது என்ன நடைபெறுகிறதுங்கிறது நீங்க கவனமா மனதில் வச்சுக்கணும். அதுக்காக தான் பிரிச்சு சொல்லிட்டு வரேன். முதல் முத்திரை உடைக்கப்பட்ட போது வெள்ளை குதிரையில் ஒரு தூதன் வில்லை பிடித்திருந்தான். அவன் ஜெயிக்கிறவனாக ஜெயிப்பவனாக புறப்படுகிறான். 2ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட போது சிகப்பு நிற குதிரையில் ஒருவன் புறப்படுகிறான். அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த பூமியில சமாதானத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. 3ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற போது கருப்பு நிற குதிரையிலே தூதன் புறப்படுகிறான். அவன் கையிலே தராசை பிடித்து கொண்டு ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்று அறிவிக்கப்படுகிறது. எண்ணெய் சேதப்படுத்த வேண்டாம், திராட்சரசத்தையும் சேதப்படுத்த வேண்டாம் என்கிற செய்தி அப்போது சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். எதுக்காக மைண்ட்ல வச்சுக்கணும்னா இனிமேதான் இதை பற்றிலாம் நம்ம ஆராய போகிறோம் கவனமா. இப்படி சொல்லப்பட்டது. அடுத்து 4ஆம் முத்திரையை ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கிறார். அவர் உடைத்த போது 4ஆம் முத்திரை உடைத்த போது மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டதாகவும் அதில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்றும் பெயராம். இப்ப 4ஆம் முத்திரை உடைத்த போது மங்கின நிறம் உள்ள குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கல. அப்படின்னா அந்த சாம்பல் நிற குதிரை, கிரே கலர்னு சொல்லுவோம் பாருங்க, அதான் மங்கின நிறம்.
வெள்ளை, பிறகு சிகப்பு, அடுத்தது கருப்பு, கடைசியாக மங்கின நிறம், தட்ஸ் மீன் சாம்பல் நிற குதிரை. அந்த மங்கின நிற குதிரையில் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயராம். பெயரே பாருங்க, இப்படி யாராவது பேர் வச்சிருப்பாங்களா ஐயா? அவன் பேரே மரணமா. இப்ப அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கும்போது சும்மா இமேஜினேட் பண்ணுங்களேன், சும்மா நீங்க சிந்திங்க. அவன் குதிரையில் ஏறி போயிட்டு இருக்க போகும்போது அவனை கூப்பிட்டு யாராவது எப்ப உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இப்ப அவன் உன் பேர் என்னன்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? புரியுதா? மரணம். கேட்ட உடனே நமக்கு என்ன ஆயிடும்? அந்த நான் பேரைத்தானையா கேட்டேன், விளங்குதா? அன்றைய காலகட்டத்தில் இரண்டாம் வருகை முடிந்து மனவாட்டியாகிய சபை எடுக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அந்தி கிறிஸ்து உலகத்தை டேக் ஓவர் பண்ணுவான். அந்தி கிறிஸ்து உலகத்தை டேக் ஓவர் பண்ற அந்த 7 வருட காலத்தில் என்ன சம்பவிக்கிறது என்பதைத்தான் 6ஆம் அதிகாரம் பேசுகிறது. நல்ல வார்த்தையில கவனிங்க. அந்த மரணம் என்ற பெயருடைய ஒரு தூதன் மங்கின நிற குதிரையில் வருகிறான் பாருங்க. அவனுக்கு பின்னாலே பாதாளம் அவன் பின் சென்றதான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவன் பாதாளத்தை கையோட கூப்பிட்டுட்டே தெரியுவான். புரியுதா உங்களுக்கு? அர்த்தம் புரியுதா? ஏன்னா பெயரே மரணம் இல்லையா? யாரெல்லாம் மறிக்கிறானோ அவனெல்லாம் தூக்கி தூக்கி இப்ப போகும்போது வழியில் ஏதாவது கிடைச்சா தூக்கி பையில போடுவோம் பாருங்க. அந்த மாதிரி வழியில எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்டே வருவான் பாதாளத்தில். ஏன்னா பாதாளம் அவன் பின் சென்றதான். அப்ப எப்படி இருப்பான் பாருங்க. சரி, பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியாய். வார்த்தை புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா இயேசு இந்த 4 முத்திரைகளை உடைத்தால் என்ன சம்பவிக்கும்? ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போது இப்ப நம்ம படிச்சோம்ல, மொத்தம் 7 முத்திரைகள் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். 4 தான் உடைக்கிறார். முத்திரைனா என்னன்னு சொன்னேன். உடைக்கிறதுனா இப்படி இப்படி பிரேக் பண்றதல்ல, வார்த்தை உச்சரிக்கப்படுகிற போது அது ஓபன் ஆகும். இதான் முத்திரை உடைப்பது. அந்த பாஸ்வேர்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன பாஸ்வேர்டுன்னு இப்ப கேட்காதீங்க, அது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் எழுதப்படலை. இப்ப என்ன சொன்னனே கவனிக்கல நீங்க. அந்த பாஸ்வேர்டு என்னன்னு கேட்காதீங்க, ஏன்னா அந்த பாஸ்வேர்டு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆட்டுக்குட்டியானவருக்கு மட்டும்தான் தெரியும். எனிவே, இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்படுகிற போது என்ன சம்பவிக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானிக்கணும். கிறிஸ்தவத்தில் எஸ்கெட்டாலஜி பேசக்கூடியதான சில ஊழியர்கள், அதாவது வருங்கால இயலை பற்றி பேசக்கூடியதான சில ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இயேசு இந்த 4 முத்திரையெல்லாம் ஏற்கனவே உடைச்சிட்டாரு. புஸ்தகத்தை வாங்கி 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது என்கிறதை நீங்க ஆன்லைன்ல அடிக்கடி கேட்டிருக்கலாம். நீங்க ஆன்லைன்ல யூடியூப்ஸ் எல்லாம் இதை பத்தி அடிக்கடி பேசப்படுகிறது. ஈவன் சில பைபிள் காலேஜஸ், சில பைபிள் காலேஜஸ்ல இருக்கக்கூடியதான பைபிள் ஸ்காலர்ஸ் கூட இதை பற்றி எல்லாம் பேசுவார்கள். வருங்கால இயல் தெரியாமலேயே வருங்கால இயலை பேசுவது. வருங்கால இயல் நான் சொல்றது புரியுதா? வருகைக்கு பிறகு என்னவெல்லாம் சம்பவிக்க போறது. இயேசுவின் வருகை இன்றைக்கு நடக்குமானால் அந்த வருகையிலிருந்து நித்திய காலம் வரைக்கும் என்னவெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதை பற்றி வேதம் பேசுகிறது. அதற்கு பெயர் வருங்கால இயல். இந்த வருங்கால இயல் தெரியாமலேயே வருங்காலத்தை பற்றி பேசுவது. 4 முத்திரைகள் எல்லாம் இயேசு ஏற்கனவே உடைத்து விட்டார் என்பதாக போதிக்கப்படுகிறது. அது முற்றிலும் தவறானது. 100க்கு 200% தவறானது. ஏனென்றால் இந்த புத்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்குவதே 2ஆம் வருகைக்கு பிறகுதான். ரகசிய வருகையாக 2ஆம் வருகையிலே
மணவாட்டி கூட்டத்தாரை அழைத்து கொண்டு சென்று 3ஆம் வானத்தில் இருக்கிற மத்திய பரதீசிலே அவர்களை விட்டு, அந்த மத்திய பரதீசிலே அவர்களை விட்டு அதன் பிறகுதான் பிதாவின் கரத்தில் இருந்து இந்த புஸ்தகத்தை, 7 முத்திரைகள் அடங்கிய புஸ்தகத்தை இயேசு வாங்குகிறார். வாங்கின பிறகு 5ஆம் அதிகாரத்தில் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். 6ஆம் அதிகாரத்தில் இந்த முத்திரைகளை ஒன்றன் பின் ஒன்றாக உடைக்க துவங்குகிறார். இதை சரியாய் விளங்காதனால ஏற்கனவே 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டு விட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். 4 முத்திரை உடைக்கப்பட்டால் என்ன சம்பவிக்கும்னு இப்ப வேதம் சொல்லுது? அந்த சிகப்பு நிற குதிரை, 2ஆம் குதிரை, அதுல புறப்படுகிறவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த பூமியில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து என்னத்தை எடுத்து போடுவான்? சமாதானம். இப்ப நம்மளாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டுதான் உட்கார்ந்து இருக்கிறோமா? சரி, நம்மளை விடுங்க, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்களா? ஏதோ யாருக்கோ 2 பேர் சண்டை நடக்கும், எங்கேயாவது வெட்டுவான் குச்சுவான், அது நடக்கும். யாரோ ஒருவருக்கு சண்டை நடக்கிறதுனால 2 பேருக்கு பொறாமையில வெட்டுதல் குத்து அதெல்லாம் நடக்கும். இந்த பூமியில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து எதை எடுத்து போடுவான்? சமாதானத்தை. அப்படின்னா பூமியில் என்ன இருக்காது? சமாதானம். இப்ப சமாதானம் இருக்கா? நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த காலத்தில் சமாதானம் இருக்கா? அப்படின்னா முத்திரை உடைக்கப்பட்டிருந்தா என்ன நடக்கணும்? 4ஆம் முத்திரை உடைக்கிற போது அந்த மங்கின நிற குதிரையிலிருந்து புறப்படுகிறானே, அவனுக்கு என்ன அதிகாரம் பாருங்க. அவன் பேரே மரணம், கூடவே பாதாளத்தை கையோட கூட்டிகிட்டே தெரியுவான். விளங்குதா? அவன் பின்னாலே பாதாளம் சென்றதாக சொல்லப்பட்டிருக்குல்ல. பாதாளத்தை கையோட கூட்டிகிட்டே வருவான். என்ன நடக்குமா பாருங்க. பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் சாவினாலும் பூமியினுடைய துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை. கார்பங்குன்னா என்ன அர்த்தம்? 1/4. பூமியில் இருக்கிற கார்பங்குன்னா கால் பகுதி, கால்வாசி. இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 850 crores பூமியில ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டா ஒரு 900 வச்சுங்க. 900ல கால் பகுதி எவ்வளவு பாருங்க. சரி, 800 கூட வச்சுங்க. 800 crore கால் பகுதி 200 கோடி உடைக்கப்பட்டால் பேட்டரியா கவனிக்கலாம். 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்ட இந்த மங்கின நிற குதிரையிலே புறப்படுகிற தூதன் வெளிப்படுவானால் கூடவே கையோட பாதாளத்தை கூட்டிட்டு வருவான். எதற்காகன்னா அப்ராக்சிமேட்டா 200 கோடி பேரை தூக்கி அதுல போட்டுட்டு போறதுக்காக. தேவனுடைய வார்த்தைக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. சிந்திங்க. இப்போ 4ஆம் முத்திரை உடைக்கப்பட்டால் என்ன நடக்கணும்? அப்ராக்சிமேட்டா ஏறக்குறைய இருக்கலாம் 200 கோடி பேர் காலியாவாங்க. எத்தனாவது முத்திரை உடைக்கப்பட்டா? 4வது குதிரை. 200 கோடி பேர் மரித்ததாக இதுவரைக்கும் வரலாற்றில் கேள்விப்பட்டது உண்டா? இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வரலாற்றை எடுத்து செக் பண்ணுங்க. 200 கோடி பேர் மரிக்கிறது என்பது நடந்தது உண்டா இதுவரைக்கும் வரலாற்றில்? அப்பப்போ கொள்ளை நோய்கள் அது இதெல்லாம் வரும். இங்க 10,000 பேர் இறந்துட்டான், அங்க 50,000 பேர் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், வேர்ல்டு வார்ல கூட எவ்வளவு சாகல? 200 கோடி பேர்லாம் சாகல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சது இல்லை. அங்கும் கூட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் தான் இறந்தார்கள்.
ஆனால் இந்த 4ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற போது பூமியில் உள்ள காற்பங்கு க்ளோஸ். அப்படின்னா கால்வாசி ஜனம் க்ளோஸ் ஆகும். அப்படின்னா எப்போ 4ஆம் முத்திரை உடைச்சார்? சிந்திங்க. இப்போ 4 முத்திரை எப்போ உடைச்சார்? இன்னும் இதெல்லாம் சம்பவிக்கல. பிதாவின் வலது கரத்தில் இருந்து அந்த முத்திரை அடங்கிய புஸ்தகத்தை வாங்குகிறது என்பதே 2ஆம் வருகைக்கு பிறகுதான். மணவாட்டியாகிய சபை அழைத்து கொண்டு 3ஆம் வானத்தில் இருக்கிற மத்திய பரதேசில் தங்க வைத்து விட்டு அதன் பிறகுதான் இந்த முத்திரையை வாங்குகிறார். அவர் வாங்கின பிறகு ஒன்றொன்றாய் உடைப்பார். அப்படி உடைக்கிற பொழுதுதான் இந்த அழிவுகளும் பயங்கரங்களும் நடைபெற துவங்கும். ஏன் இந்த அழிவுகள் பயங்கரங்கள் அங்கு நடைபெறுகிறது என்றால் அது என்ன காலம்? கவனிக்க மாட்டேன்றீங்க பாருங்க. இயேசு அந்த புஸ்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைக்கும் பொழுது அங்க பெரும் அழிவுகள் பயங்கரங்கள் நடைபெறுகிறதே. ஏன் நடைபெறுகிறது? அது என்ன காலம்? உபத்திரவ காலம். இப்ப 4 முத்திரை உடைக்கப்பட்டால் என்ன நடந்துகிட்டு இருக்கணும்? இங்க இப்ப நீங்களும் நான் உபத்திரவ காலத்துல இருக்கிறோம். உபத்திரவ காலம் நடக்குமானால் இப்ப சபைக்கு என்ன வேலை? உபத்திரவ காலத்துல சபைக்கு என்ன வேலை? யோசிங்க. இதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இதற்குத்தான் கால வரிசைகளை டைம் லைன் ப்ரோக்ராம் தெரியணும். எஸ்கெட்டாலஜி டைம் லைன் தெரிஞ்சாதான். எஸ்கெட்டாலஜினா வருங்காலைகள், என்னென்ன சம்பவங்கள் நடைபெற வேண்டும், அதற்குரிய காலங்கள் என்ன, இதெல்லாம் வேதத்தில் கொடுத்திருக்கிறார். இதுக்கு பேர் தான் கால வரிசை, டைம் லைன் ப்ரோக்ராம் பேரு. அந்த ப்ரொஃபட்டிக் கேலண்டர், ப்ரொஃபட்டிக் டைம் லைன் சொல்லுவாங்க. இந்த கால வரிசை தெரியலன்னா வேதத்தை விளங்க முடியாது. சரி, எனிவே இப்ப 4 முத்திரைகள் உடைக்கப்படுகிறது என்பது 2ஆம் வருகையிலே மணவாட்டி சபைக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கப்பட்ட பிறகுதான். இப்ப இயேசு அந்த முத்திரை உடைத்ததை யோவான் தரிசனத்தில் காண்கிறான். வார்த்தையை நல்லா கவனிங்க. யோவான் வாழ்ந்தது நாம வாழ்கிறதுல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்பு. ஆனா என்ன தரிசனத்தை காண்கிறான்? 2000 வருஷத்துக்கு பின்னால். விளங்குதா? நம்முடைய காலத்திலிருந்து 2000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த யோவான் அவனுக்கு பின்னாடி 2000 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற சம்பவத்தை காண்கிறான். என்ன பயங்கரம் பாருங்கயா. இதெல்லாம் சபை அறிய வேண்டும் என்கிறார். ஏன் இதை சபை அறியணும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? என்ன நடக்க போகிறது என்பது தெரிந்தாதான், தவறி கூட நம்ம வருகையை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து என்ன சம்பவிக்கும் என்பதை, இயேசுவின் வருகையை தவறி கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோமானால் என்ன நடக்கும் என்பதை சபை அறிய வேண்டும். சரி, இப்ப 4 முத்திரைகள் உடைச்சவுடன் இந்த 4 தூதர்கள் புறப்பட்டான் பாருங்க. 8ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம். 9ல இருந்து இப்ப படிக்க வேண்டாம், அது அடுத்த வேற ஆர்டர்ல போகுது. இந்த 4 தூதர்கள் புறப்பட்டவுடன் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 இங்க கனெக்ட் பண்ணணும். நல்ல கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் படிச்ச பிறகு அங்கிருந்து நேர 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கொண்டு வந்து அங்கே கனெக்ட் பண்ணணும். இதான் அந்த கனெக்டிங். இந்த கனெக்டிங்ல போகணும், அப்பதான் புரியும். படிச்சிருவோம். 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். பிரைஸ் தி லார்ட். இப்போ வார்த்தையை கவனிங்க. இதை நீங்க உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா சீன் பை சீனா நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொல்றது புரியுதா? அதாவது ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இருக்கணும். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் ஒரு ஃப்ரேம், அல்லது ஒரு, நம்ம புரியதுக்காக இந்த வார்த்தையை யூஸ் பண்றேன், சீன், ஒரு ஃப்ரேம். அந்த முத்திரை அடங்கிய புஸ்தகத்தை வாங்கி 1 by 1 4 முத்திரைகளை உடைக்கிறார். இது ஒரு ஃப்ரேம்.
இப்ப அந்த புறப்பட்ட 4 தூதர்கள் இருக்கிறான் பாருங்க, முத்திரை உடைச்சவுடன் புறப்பட்ட அந்த 4 தூதர்கள், அவங்களுக்கு என்ன டியூட்டி இப்போ 4 தூதர்களுக்கும்? யாருமே பேச மாட்டேன்றீங்க. இது ஸ்டடிஸ், நீங்க விளங்கணும். இந்த 4 தூதர்கள் புறப்பட்டான் பாருங்க, உங்களுக்கு என்ன டியூட்டி? உங்களுக்கு வேலை என்ன? உங்களுக்கு இந்த பூமியில அழிவுகளையும் பால் கடிப்புகளையும் உண்டாக்குவான். இதான் அவனுடைய டியூட்டி. தூதன் நல்லவன் தான், ஆனா அவனுக்கு டியூட்டி அழிவை உண்டு பண்றது. இப்ப அழிவை உண்டு பண்ணும்படியா புறப்பட்டு வந்த இந்த 4 தூதரையும் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 2ஆம் வசனத்தை பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி. எந்த 4 தூதர்கள் புரியுதா? இயேசு முத்திரை உடைத்த போது 4 தூதர்கள் புறப்பட்டு வந்தான் பாருங்க. வெள்ளை குதிரை, சிகப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை. இந்த 4 தூதரும் பூமியை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்று வரான். இப்படி அதிகாரம் பெற்று வந்து இவன் அழிக்கணும். அப்படி அதிகாரம் பெற்று வரக்கூடிய அந்த தூதனை ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை உடைய ஒரு தூதன் நிறுத்த சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்படின்னா இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டவுடன் புறப்பட்டு வந்த 4 தூதரையும் ஜீவனுள்ள தேவனுடைய கோலை வைத்திருக்கக்கூடியதான ஒரு தூதன், இவனுக்கு பெயர் பால்மோனி. அதெல்லாம் இப்ப பேச டைம் இல்லை, அதெல்லாம் பேச முடியாது, அது PhD சப்ஜெக்ட். இந்த ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலை கையில் வைத்திருக்கிற தூதனுக்கு பெயர் பால்மோனி. அந்த தூதன் இந்த 4 தூதரையும் நிறுத்தி வைக்கிறான். எதுக்காக அப்படின்னா, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த முத்திரை போட்டு தீரும் அளவும் அப்படின்றதுல யாரை முத்திரை போட போகிறார்கள் என்பதை பின்னதாக படிப்போம். நாம இந்த ஆர்டர் மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. 4 தூதன் புறப்பட்டு வரான், அவனை இந்த பால்மோனி ஆகிய தூதன் நிறுத்துகிறான். நம்முடைய ஊழியக்கார நெற்றிகளிலே முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் பூமியை சேதப்படுத்தாதீங்க. ஆர்டரோட வந்துட்டானுங்க இவனுங்க. இந்த 4 தூதர்களும் அழிக்கிறதுக்கு ஆர்டரோட வரான். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, இவங்களை முத்திரை போட வேண்டிய வேலை இருக்கிறது, அதை முடிச்ச பிறகு இவங்களை அழிக்க வேண்டும் என்கிறான். அதுக்கு முன்னாடி முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று கொண்டு, அப்படின்னா என்ன பொருள் புரியுதா உங்களுக்கு? அழிக்கிறதுக்கு ஆர்டரோட புறப்பட்டு வந்தா பாருங்க, அவங்கெல்லாம் வேலையை துவங்க போறான். வேலையை துவங்க போகும்போதுதான் அவனுக்கு கொடுத்த ஆர்டரை செய்ய போறான். அங்குதான் இந்த முத்திரை கோலை உடைய தூதன் முத்திரை போட்டு தீர்ற வரைக்கும் இந்த பூமியை சேதப்படுத்தாதீங்க என்று அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். இந்த நிறுத்தி வைக்கப்படுகிறது என்பது அகைன் வார்த்தையினால். நல்லா கவனிங்க, எதனால் இவங்க நிறுத்தி வைக்கப்படுறாங்க பாருங்க. வார்த்தையினாலே. அகைன் இங்கேயும் வார்த்தை தான் பாஸ்வேர்டு. இது இவர்கள் இங்க வார்த்தையினால் நிறுத்தி வைக்கப்படுகிறாங்க. இதை அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேறொரு பகுதியில் இருக்கு, பின்னாடி படிப்போம். நம்ம வார்த்தை கவனிங்க. 4 தூதர்கள் புறப்பட்டு வந்தாங்களே, அவர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதா குறிக்கப்பட்டிருக்கும். கட்டி வைக்கிறதுனா எது சங்கிலி போட்டோ அல்லது கயிறு போட்டோ கட்டி வைப்பார்களா என்றால் கிடையாது. வார்த்தையினாலே அவர்கள் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அந்த வார்த்தையினால் நிறுத்தப்படுவதை கட்டி வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப 4 தூதர்களும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு அழிக்கணும், அவனுடைய டியூட்டி வந்து அழிக்கணும். இப்ப ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து அங்கிருந்து 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் திரும்புங்க. 9 முதல் 11 வரைக்கும் வாசிக்கணும்.
அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ப நீங்க எல்லாத்தையும் பாட்டா கவனிக்கணும். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை 4 முத்திரை உடைக்கப்பட்டு 4 தூதன் புறப்பட்டு வருகிறான். அவர்கள் அழிப்பதற்கு அதிகாரம் கொண்டு வருகிறான். 7ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே அவர்கள் வார்த்தையினால் நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் முத்திரை போட வேண்டி இருக்கிறது. அந்த முத்திரை போட்டு சீரும் அளவும் பூமியை சேதப்படுத்த வேண்டாம் என்று நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். 5ஆம் முத்திரையை இயேசு உடைக்க ஆரம்பிக்கிறார். அப்படி 5ஆம் முத்திரையை உடைக்க ஆரம்பித்தவுடன் அங்க நடக்கிற சம்பவங்களை பாருங்க. பலிபீடத்தின் கீழே 9ஆம் வசனம், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். யார் இவங்க புரியுதா? கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே மீட்டு கொள்ளப்பட்டதான மனவாட்டிகளாகிய பரிசுத்தவான்களின் கூட்டம். இவங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க. அவர்கள் 10ஆம் வசனத்திலே, பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். அப்ப கூர்ந்து கவனிங்க. 5ஆம் முத்திரை உடைக்கிற போது பலிபீடத்தின் கீழே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அப்படியானால் 5ஆம் முத்திரை உடைக்கப்படுகிற போது யார் அங்க இருக்கிறது? 2ஆம் வருகையின் போது மீட்டுக் கொள்ளப்பட்டதான இந்த பரிசுத்தவான்கள் அங்க நின்று கொண்டு எங்களுக்காக நீங்க தீர்ப்பு செய்யுங்க என்று சொல்கிறார்கள். அப்படின்னா இயேசு இந்த 7 முத்திரை அடங்கிய புஸ்தகத்தை வாங்கி அதை ஒவ்வொன்றாய் உடைக்கிற போது மணவாட்டி சபையினுடைய உயிர்த்தெழுதல் நடந்து முடிந்த பிறகுதான் இந்த முத்திரை அடங்கிய புஸ்தகத்தை இயேசு உடைக்க துவங்குகிறார். இது விளங்காமலேயே 4 முத்திரை ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் ஆன்லைனில் பிரசங்கிக்கப்படுகிறது. வருகைக்கு பிறகுதான் இந்த புஸ்தகத்தின் முத்திரைகளை ஒவ்வொன்றாய் இயேசு உடைப்பார். அது உடைக்கப்படுகிற போது நடைபெறுகிற சம்பவங்களை நீங்க கவனமா வரிசைப்படுத்திக்கிட்டே வரணும். 4 முத்திரை உடைத்தவுடன் 4 தூதன் புறப்படுகிறான். அவன் கட்டி நிறுத்தி வைக்கப்படுகிறான் வார்த்தையினாலே. 5ஆம் முத்திரை உடைக்க துவங்குகிறார். அங்கே பரிசுத்தவான்கள் முறையிடுகிறார்கள், எங்களுக்காக நீங்கள் பழி வாங்காம எப்ப பழி வாங்குவீர் என்று கேட்கிறான். உடனே அவர்களுக்கு அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. வார்த்தை கவனிங்க. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன புரியுது? இவங்கெல்லாம் எங்களுக்காக எப்ப தீர்ப்பு செய்வீங்க, எப்ப பழி வாங்குவீங்க என்று கேட்கும் பொழுது அவர்களுக்கு என்ன சொல்லப்படுது பாருங்க. வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது, இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களை போலவே இன்னும் உங்கள் சகோதரர்கள் அவங்க தொகை நிறைவாகணும் அப்படின்னு அவர்களும் கொல்லப்படுவார்கள், வரப்போகிறார்கள். அவர்களுடைய தொகை நிறைவாகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. தட்ச்மீன் இந்த சம்பவங்களை எப்ப நடக்குதுன்னு புரியுதா உங்களுக்கு? 2ஆம் வருகைக்கு பிறகு. நல்லா கவனிங்க. அதுல அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது இல்லையா?
வெள்ளை அங்கிகள்லாம் யாருக்கு கொடுக்கப்படுவதா சொல்றாரு? 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. வெள்ளை அங்கிகள் யாருக்கு கொடுக்கப்படும் என்பதை பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல். அப்படின்னா வெண்வஸ்திரம் யாருக்குதான்? இப்ப இங்க 5ஆம் முத்திரை உடைத்த போது பலிபீடத்தின் கீழ் இருக்கிறதான இந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அவர்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டு கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இவர்கள் வெள்ளை அங்கிகளை பெறுகிறார்கள் என்றால் இவங்க யாருன்னு அர்த்தம்? ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொள்கிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அப்படின்னா இவங்க ஜெயம் கொண்டவர்கள், வெண்வஸ்திரம் தரிக்கிறார்கள். அப்படின்னா அவங்களை எல்லாம் அமைதியா சாந்தமா இருக்கும்படி சொல்லப்படுகிறது. அவர்கள் இளைப்பாற வேண்டும். அப்படின்னா 2ஆம் வருகையிலே மீட்டுக் கொள்ளப்பட்டதான இந்த மனவாட்டியாகிய பரிசுத்தவான்கள் 7 வருட காலம் அவங்களுக்கு என்னதான்? இளைப்பாறுதல். 7 வருடம் அவங்க ரொம்ப இளைப்பாறுதல்ல இருக்க வேண்டும். அடுத்து அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு. 10ஆம் வசனத்துல எதுவரைக்கும் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று கேட்கிறாங்க. இவன் இந்த வார்த்தை கேட்கிறாங்க இல்லையா? இதற்கு 19ஆம் அதிகாரத்தில் பதில் இருக்கிறது. நம்ம பின்னாடி படிப்போம். 19ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே அவர்கள் அந்த எப்போது பழி வாங்குவீர் என்று கேட்டாங்க பாருங்க. இந்த பூமியின் குடிகள் பழி வாங்கப்படுகிறதை 19ஆம் அதிகாரத்தில் தேவன் ரெஃபர் பண்றார். அதை நம்ம பின்னதாக படிப்போம். இவங்க கேட்கிறாங்கல்ல, எங்களுக்காக எப்ப இதெல்லாம் செய்வீங்க என்பதை தேவன் செய்து முடிக்கிறதையும் வேதம் பேசுது. எங்களுக்காக பழி வாங்க நியாய தீர்ப்பு செய்யுங்கன்னு சொன்னதை தேவன் செய்து முடிக்கிறதை வெளிப்படுத்த விஷயம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அதை நம்ம பின்னதாக அடுத்த வரிசை தொடர்ந்து படிக்கும் போது விளங்குவோம். அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். இப்ப இவங்களுக்கு வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் என்பது புரிய வருகிறது. 5ஆம் முத்திரை உடைக்கப்பட்டுருச்சு. அடுத்த ஆர்டருக்கு போலாம். 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8. இப்ப இங்கிருந்து நேரா 7ஆம் அதிகாரத்துக்கு போகணும். 3 வசனங்களை ஏற்கனவே படிச்சீங்க. 7ஆம் அதிகாரத்தில் 3 வசனத்தை நம்ம முன்னாடி படிச்சோம். இப்ப 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் 3 வசனங்களை வாசித்த போது முத்திரை கோலை உடைய தூதன் சொல்லுகிறான், நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர் நெற்றிகளிலே முத்திரை போட வேண்டும். அதெல்லாம் முத்திரை போட தீரும் அளவும் நீங்க பூமியை சேதப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அந்த 4 தூதர்களையும் நிறுத்தி வைத்திருக்கிறான். நிறுத்தி வைத்தான் பாருங்க. இப்ப இவன் முத்திரை போடுகிற வேலைகளை துவங்குகிறான். இது 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, வாசிச்சிருவோம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். நல்ல கவனிங்க. முத்திரை போட வேண்டும் என்பதை 3ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப முத்திரை போடுற வேலையை துவக்குகிறான். வாசிக்கலாம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சரி, 8ஆம் வசனம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களிலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் பிரிக்கப்பட்டு அவர்கள் முத்திரை போடப்படுகிறார்கள். வார்த்தை நல்லா கவனிங்க. இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து. சரி, இவர்கள் யார் என்று கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இஸ்ரவேலின் 12 கோத்திரம் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டம் நினைச்சிடாதீங்க. பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரங்களாக வாழ்ந்த இஸ்ரவேலாகிய ஜனக்கூட்டம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் மரித்தார்கள். கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பே வாழ்ந்து மரித்த கூட்டம். அதாவது ரட்சகர் வந்து ரத்தம் சிந்தி ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு முன்பு வாழ்ந்த கூட்டம். அவர்களிலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேராக முத்திரிக்கப்பட்டு அவர்கள் உயிர் சொல்லுதல் பெறுவார்கள். இவர்களுக்கு மணவாளனுடைய தோழர்கள் என்று பெயர். வார்த்தை நல்ல கவனிங்க. மணவாளனுடைய தோழர்கள் என்று பெயர். இவர்களெல்லாம் அந்த முத்திரிக்கப்படுகிற சம்பவம் அங்கே நடைபெறுகிறது 8ஆம் வசனம் வரைக்கும். 9 வேறு ஆர்டருக்கு போகுது.
8ஆம் வசனம் வரைக்கும் முத்திரை போடுகிற சம்பவம் இருக்கு. அவங்களுடைய தொகையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு, 1,44,000 என்று. 9ஆம் வசனத்தை அப்படியே தொடர்ச்சியா படிக்க முடியாது, அது வேற காலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. உடனே ஆர்டர் மாறுது. இதான் அந்த சஃப்லிங், எல்லாம் முன்னும் பின்னும் மாறி மாறி வைக்கப்பட்டிருக்கும். இதை நம்ம வரிசைப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, 9ஆம் வசனத்துல பிறகு படிக்க வேண்டியது. அங்கிருந்து நேர 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கணும். இப்ப கவனிங்க, 7ஆம் அதிகாரத்துல பாதி நிறுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது 8ஆம் அதிகாரம், 9ஆம் அதிகாரம், இதெல்லாம் பின்னதாக படிக்க வேண்டியது. ஏன்னா இதெல்லாம் பின்பு நடைபெறுகிற வேறு சம்பவம், வேறு காலத்து சம்பவம். நீங்க 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 8 வசனங்களிலே 12 கோத்திரம் முத்திரை போடப்பட்ட பிறகு நேரா 10ஆம் அதிகாரத்துக்கு வரணும். 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் வாசிக்கலாம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த நீங்க இவ்வளவு நேரம் பார்த்ததை நீங்க வரிசைப்படுத்திக்கணும். நீங்க எல்லாத்தையும் மனதில் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்பதான் புரியும். வரிசை கவனிங்க. இயேசு 4 முத்திரைகளை உடைக்கிறார், 4 தூதர்கள் புறப்படுகிறான். அவனை முத்திரை கோலை உடைய தூதன் இந்த 4 தூதர்களை ஸ்டாப் பண்றான். முத்திரை போட வேண்டியிருக்கு, அது வரைக்கும் பூமியை சேதப்படுத்த வேண்டாம் என்கிறான். இயேசு 5ஆம் முத்திரை உடைக்கிறார். பரிசுத்தவான்கள் முறையிடுகிறார்கள். அவர்களுக்கு வெள்ளை எங்கைகள் கொடுக்கப்பட்டு அவங்களை இளைப்பாற சொல்லப்படுகிறது. அவர்கள் இளைப்பாறலுக்குள் இருக்கிறார்கள். உடனே அந்த முத்திரை கோலை உடைய தூதன் முத்திரை போடுகிற வேலையை துவங்குகிறான். ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் முத்திரை போடப்படுகிறார்கள். இந்த வேலை நிறைவடைந்தவுடன் வேறொரு தூதன், இப்ப வாசிச்ச 10ஆம் வசனத்துல, பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். பல தூதர்கள் இறங்கி வேலை செய்யறாங்க. பயங்கர ஆச்சரியம். இந்த கிறிஸ்துவின் 2ஆம் வருகை முடிஞ்ச பிறகு அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் பல தூதர்கள் இறங்கி வேலைகளை செய்வான். இன்னும் நிறைய தூதர்களை படிக்க இருக்கிறோம். இப்ப இது வரைக்கும் எத்தனை தூதரை பார்த்தோம்? முத்திரை உடைச்ச போது 4 தூதன் புறப்பட்டு வரான். பிறகு அந்த முத்திரை கோலை வைத்திருக்கிற ஒரு தூதன் அவன் அங்கு தன்னுடைய வேலைகளை துவங்குகிறான். இப்ப 10ஆம் அதிகாரத்தில் பலமுள்ள ஒரு தூதன் அவன் புறப்பட்டு இறங்கி வந்த அந்த தூதனை அவன் என்ன செய்கிறான் என்பதுதான் இப்ப 6ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த 6 வசனத்தையும் கவனிங்க. மேகம் அவனை சூழ்ந்திருந்ததாம், அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருந்ததாம். வார்த்தை கவனிங்க. அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல் இருந்ததாம். தூதன் எப்படி இருக்கான் பாருங்க. மேகம் அவனை சூழ்ந்திருக்கிறது, அவனுடைய சிரசின் மேல் வான வில் இருக்கிறது. பிறகு அக்கினி ஸ்தம்பங்களை போல கால்கள். அக்கினி ஸ்தம்பங்கள்லாம் ஃபயரா இருக்கும் கால். ஃபயர், அது அக்கினி ஸ்தம்பம்னா புரியுதா? அப்படியே எரிகிற நெருப்பாகவே கால் இருந்தா எப்படி இருக்கும்? அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களாக இருக்கிறதா. ஒரு புஸ்தகத்தை, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை கையில் வைத்திருக்கிறான். தன்னுடைய வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன்னுடைய இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து நிற்கிறான். இமேஜினேட் பண்ணி பாருங்க. சமுத்திரத்தில் ஒரு கால், பூமியில ஒரு கால். நமக்கு 2 அடிக்கு மேல வைக்க முடியாது. அதுக்கு மேல கொஞ்சம் விரிச்சோம்னா நம்ம ஒரு கால் போயிடும். ஆனால் இந்த தூதன் பாருங்க, சமுத்திரத்தில் ஒரு கால், பூமியில் ஒரு கால் வைத்து நிற்கிறது என்பது இமேஜினேட் பண்ணி பாருங்க. அப்படின்னா இவங்கெல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க பாருங்க இந்த தூதர்கள்.
பயங்கரமான நாட்கள். அக்கினி ஸ்தம்பம் போல கால்கள், மேகம் சூழ்ந்திருக்கும், சுற்றிலும் வானவில் இருக்கும். அப்படிப்பட்ட தூதர்களே சமுத்திரத்திலும் பூமியின் மேலும் கால் வைத்து நிற்கிற அளவுக்கு மகா பயங்கரமான வல்லமை பெற்ற, அதனால தான் அங்கே பலமுள்ள தூதன் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட தூதர்களே தேவனுக்கு முன்பாக எப்படித்தான் இருக்கிறாங்க? தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து, தேவனுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுவான், வணக்கமாய் விழுவான். பயங்கரமா இருக்கும். தேவ சந்நிதி என்பது பயத்துக்கும் பக்திக்கும் உரியது. தேவனுடைய சந்நிதி அப்படிப்பட்ட பயங்கரமும் வல்லமையுமான தூதர்களே நடுங்குவான். சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள். பலத்த அப்படின்னா மிக பயங்கரமானவர்கள் அர்த்தம். அவர்களே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தான் செய்வான். சுயமா செயல்பட மாட்டான். அவர் என்ன சொல்லுகிறாரோ, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் செய்வான். சுயமாய் ஒன்றும் செய்ய முடியாது, செய்ய மாட்டான். வானம், பூமி, சமுத்திரம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி, மழை, காற்று, மிருகங்கள், தாவரங்கள் எல்லாம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டுத்தான் இயங்கும். ஒன்றும் தானா இயங்காது. அப்படிப்பட்ட பலத்த தூதர்களே தேவனுக்கு முன்பாக பயப்படுகிற போது பயமே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிற கூட்டம் ஒண்ணுதான். யாருன்னு புரியுதில்ல? அதனாலதான் தேவனுக்கு முன்பாக நடுங்குங்க. அவருடைய வார்த்தையை வேதம் சொன்னாலே பயம் வரணும், நடுக்கம் வரும். நேற்று கூட படிச்சோம்ல சங்கீதம் 119, அவருடைய பிரமாணங்களை காத்துக்கொள்ளாதவர்களை துரோகிகள் என்கிறான், கண்களில் நீர்த்தாரை ஓடுகிறது என்கிறான். இதெல்லாம் நீங்க நினைக்க, தேவ சமூகம், தேவ சன்னதி என்றால் தேவன் பெயரை கேட்டாலே விளங்குதா விளங்கலையா? சர்வலோகத்தின் சிருஷ்டி கர்த்தராகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் என்கிற திரியேக தேவனுடைய நாமத்தை சொன்னாலே நடுங்கணும். விளங்குதா? நேற்றைய தினம் படிச்சோமே, என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். நடுங்குகிறவனுக்கு தான் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். அந்த நோக்கி பார்ப்பேன் என்பது அவருடைய கண்களில் கிடைக்கக்கூடியதான கிருபை. இதெல்லாம் கவனத்தில் வச்சுங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான நாட்கள் இவங்கெல்லாம், தூதர்கள்லாம். இமேஜினேட் பண்ணி பாருங்களேன், சமுத்திரத்திலும் பூமியிலும் 2 காலை வைத்து நிற்கிறது என்பது. சரி, நின்று கொண்டு என்ன செய்கிறான் கவனிப்போம். சிங்கம் கர்ஜிக்கிறது போல, 3ஆம் வசனம் பாருங்க. மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். இந்த தூதன் நிற்கிறான் பாத்தீங்களா, சமுத்திரத்திலும் பூமியிலும் கால் வைத்துக் கொண்டு நிற்கிறான் பாருங்க. அவன் சிங்கம் போல முழங்குவதாகவும், அப்படி முழங்கின போது இடி முழக்கங்கள் சத்தம் கேட்டதாகவும், உடனே அதை நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன் என்கிறான். இடி முழக்கத்தை எப்படி எழுதுறது? சிந்திங்க. இடி முழக்கம்னா இப்ப நமக்கு மழை காலங்களில் இடி, புயல் காலங்களில் இடி சத்தம் வரும்ல, அதை எப்படி எழுதுறது? இடி முழக்கம்னா எப்படி இருக்கும்? இடி முழக்கம்னா நம்ம இவர் ஓகே பையா கூட பேசிட்டு இருக்கும், டமால் கத்துவாரு, கேட்டிருக்கீங்களா? பேசிட்டே இருப்பாரு, அப்படின்னு உட்கார்ந்தவங்களாம் மிரண்டு போயிடுவாங்க. ஐயோ என்னடா இது, ஒரு மனுஷன் கத்துறதே இப்படி இருக்கு, இடி முழக்கம் எப்படி இருக்குன்னு யோசிங்க. அது வெறும் இடி முழக்கம் அல்ல. அந்த இடி முழக்கம் சத்தத்தை நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். தட்ஸ் மீன் வார்த்தை. டக்கு டக்குன்னு கோடு வேர்டுக்கு வந்துடணும். அப்படின்னா அந்த தூதன்
சமுத்திரத்திலும் பூமியிலும் கால் வைத்துக்கொண்டு சிங்கம் போல கர்ஜிக்கிறான். இடி முழக்கம் போன்ற சப்தம் உண்டாகிறது. உடனே அந்த சத்தத்தை, அந்த வார்த்தை வெறும் இடி முழக்கம் அல்ல, அதை எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்படி எழுதும் போது சொன்னும்போது, அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை, இடி முழக்கம் என்ன பண்ணுது பாருங்க, வார்த்தை கவனிக்கிறீங்களா? இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அப்படின்னா அந்த இடி முழக்கம் என்பது வார்த்தை. புரியுதா? அதாவது இப்ப நம்ம பேசுறது போல அந்த வார்த்தை இடி முழங்குற போல மகா பயங்கரமான சப்தமாய் கேட்கும் வார்த்தை. சீனாய் மலையில, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகிற போது சீனாய் மலையில தேவனும் மோசேயும் பேசுகிறாங்க. தேவன் மோசேயிடம் பேசுறார். அப்படி பேசினதான அந்த வார்த்தை மலையின் அடிவாரத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடி முழக்கம் போன்று கேட்டது. யாத்திராமத்தில் இருக்கு. அங்க என்ன நடக்குது போய் பாருங்க, பார்த்து கவனிச்சீங்கன்னா, மோசேவுக்கு தேவன் பேசிட்டு இருக்கிறார். மோசேயிடம் காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அது எங்க? மலையில. அடிவாரத்தில் இருக்கிறவனுக்கு எப்படி கேட்குது? அதுவும் அந்த மலையின் அடிவாரத்தை தொடக்கூடாது, சட்டம். மலையின் அடிவாரத்துக்கிட்டே வரக்கூடாது, தள்ளி தான் நிற்கணும். அடிவாரத்தில் இருக்கிறவனுக்கு தேவன் பேசுகிற வார்த்தை இடி முழக்கம் போன்ற துணியாய், பெரும் துணியாய் கேட்பதாக சொல்லப்படுகிறது. அப்படின்னா இங்கே தேவனுடைய வார்த்தை, யோவான் இதை எழுதணும் நினைக்கிற போது இதை எழுத வேண்டாம், முத்திரை போடு என்கிறார். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, வார்த்தை பாருங்க, அந்த தூதன் நின்றான் பாருங்க. அவன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி என்ன சொல்றான்? இனி காலம் செல்லாது. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சுன்றான். விளங்குதா? இனி காலம் செல்லாது அப்படின்னா டைம் முடிஞ்சிருச்சு. ஏன் டைம் முடிஞ்சிருச்சு? 2ஆம் வருகையில மணவாட்டி சபை எடுத்துக்கொண்டு போயிடுறாரு. அவங்களை கொண்டு போய் மத்திய பரதீசில் விட்டுட்டு சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற முத்திரை அடங்கிய புஸ்தகத்தை வாங்கி உடைக்கிறாரு. இது நடைபெறும் போது 7 வருஷம் பூமியில உபத்திரவ காலம் துவங்கிரும். அந்த 7 வருஷ உபத்திரவ காலத்துல தான் வெவ்வேறு விதமான அழிவுகள் எல்லாம் உண்டாக்குறதுக்காக இந்த தூதர்கள்லாம் ரெடியா நிக்கிறான். 4 தூதர்கள் புறப்பட்டான் பாருங்க. அவங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஐப்ராத்து நதை எண்டில நிறுத்தி வச்சிருக்கான் இந்த முத்திரை கோலை உடைய பால்மோனி. இவங்கெல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. இதுக்கிடையில தான் 5ஆம் முத்திரை உடைச்ச போது அந்த பரிசுத்தவான்களை முறையிட்டாங்க. அதனால நீங்க கொஞ்சம் இளைப்பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வெள்ளை அங்கிகளை குறித்து அவங்கள இளைப்பாறுதலுக்குள்ள தங்க வச்சிட்டாரு. டோட்டலா அந்த 7 வருஷ உபத்திரவ காலம் பூமியில பெரும் அழிவுகளை உண்டாக்க போகிறது. இப்ப இந்த கட்டி வைக்கப்பட்ட தூதர்கள்லாம் வேலையை ஆரம்பிப்பான். இந்த சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நின்று கொண்டிருக்கிறதான தூதன் சொல்லுகிறான், இனி காலம் செல்லாது, டைம் முடிஞ்சிருச்சுங்கிறான். ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடியே, வார்த்தை கவனிங்க, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் அறிவித்தபடியே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதையும் அறிவிக்கிறார். இனிமே டைம் இல்லை, டைம் முடிய போகுது என்றதை சொல்லிட்டு, ஆனாலும் தேவன் எப்படி தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சுவிசேஷமாய் அறிவித்தாரோ அதன்படி 7ஆம் தூதன் தேவன் அறிவித்தபடியே 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அறிவிக்கிறான். அது என்ன தேவ ரகசியம் என்பது 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. டக்குன்னு வாசிச்சிருங்க. 11:15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அதாவது நீங்க 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று தூதன் சொல்கிறான் இல்லையா? அந்த தூதன் ஊதும் போது என்ன நடைபெறும் என்பதை 11:15 சொல்லியிருக்கிறது. அது இப்ப இல்ல. இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிறது இப்ப இல்ல, அதுக்கு வேற டைம் இருக்கு, பின்னாடி படிப்போம். 7ஆம் தூதன் ஊதணுமானால் அதுக்கு முன்னாடி 6 தூதர்கள் எக்காலம் ஊதணும் இருக்கு பைபிள்ல. அதனால இங்க இந்த சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நின்று கொண்டு சொல்லுகிற இந்த தூதன் 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லுகிறான்.
உடனே அங்கே 7ஆம் தூதன் ஊத மாட்டான். அதுக்கு முன்னாடி இன்னும் 6 தூதர்கள் எக்காலம் ஊத வேண்டிய வேலை இருக்கிறது. கடைசியா 7ஆம் தூதன் ஊதுவான். அவன் ஊதுகிற போது என்ன நடக்கும் என்பதை இந்த தூதன் சொல்றான். தேவ ரகசியம் நிறைவேறும் என்கிறான். அது என்னையா தேவ ரகசியம் என்றால், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யமாய் மாறப்போகுது. எப்போ 7ஆம் தூதன் ஊத ஆரம்பிப்பானோ அப்போ. அதுக்கு முன்னாடி 6 தூதர்களை பற்றிலாம் படிக்க வேண்டியதுக்கு பின்னாடி வருவோம், 1 by 1 வருவோம். இப்ப இந்த 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே ஒரு தூதன் வானவில் அவனை சுற்றி இருக்கிறது. மிக பயங்கரமான உருவமுடையவனா இருக்கிறான். இதை சிலர் என்ன பண்ணுகிறாங்க, இந்த தூதனை இயேசு என்பதாக பிரசங்கிக்கிறார்கள். இயேசு என்பதாக. நல்லா கவனிங்க. ஏன் இயேசு எடுத்துக்கொண்டார்கள் என்றால், முதல் வசனத்தில் இந்த தூதனை சுற்றி வானவில் இருந்ததாகவும் முகம் வந்து சூரியனை போல் பிரகாசிக்கிறது, கால்கள் அக்கினி சம்பம் போல் இருக்கிறது, பிறகு சமுத்திரத்திலும் பூமியிலும் கால் வைத்து கொண்டு நிற்கிறான். அப்படின்னா மிக பயங்கரமான உருவம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எடுத்து இது இயேசு என்பதாக சில பிரசங்கிகள் பிரசங்கிச்சிருக்கிறார்கள். டிவியில் கூட வந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இது இயேசு அல்ல, இவன் ஒரு தூதன். இவன் பலமுள்ள ஒரு தூதன். இயேசு அல்லங்கிறத எப்படி விளங்கணும்? இந்த தூதனை அவன் 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 என்று சொல்லப்பட்டிருக்கும். நின்றான், சொன்னான், வந்தான், அவன் இவன் என்று சொல்லப்பட்டிருக்கும். பரிசுத்த வேதத்தில் இயேசுவை ஒரு இடங்களில் கூட, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை ஒரு இடங்களில் கூட அவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. பிதாவும் இயேசுவை அவன் என்ற வார்த்தை கொண்டு அழைக்க மாட்டார். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே இருக்கு, அவர் உன் தலையை, 3ஆம் அதிகாரத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் பிதாவே இயேசுவை பற்றி பேசுகிற போது அவர் என்று தான் பேசுவார். பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவை பற்றி பேசுகிற போது அவர் என்று தான் பேசுவார். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் அவர் என்று தான் பேசுவான். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தூதர்கள் எல்லோருமே அவர் என்று தான் பேசுவான். அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் பைபிள் முழுக்க இருக்கிறது. உதாரணத்திற்கு ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்கிற போது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். வார்த்தை பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவருடைய நாமம் அதிசயம், அவர் என்றுதான் பேசுவான். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதான கேப்ரியல் தூதனும், கேப்ரியல் தூதன் இயேசு பிறந்த போது வந்து எப்படி அறிவிக்கிறான்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்றுதான் அறிவிப்பான். பிதாவும் சரி, பரிசுத்த ஆவியானவரும் சரி, பரலோகத்தில் உள்ள தூதர்களானாலும் சரி, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் யாராயிருந்தாலும் அவர் என்றுதான் இயேசுவை அறிவிக்க வேண்டும். ஹீப்ருலும் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் தவறாக விளங்கிக் கொள்கிறார்கள். உடனே மலையாளத்தில் வந்து, மலையாள லாங்குவேஜில் வந்து எந்த தேவன் பரஞ்சான் அப்படி இப்படின்னு இருக்கும். அது மொழியியல் இருக்கக்கூடியதான மிஸ்டேக்ஸ், மொழி இயல்ல இருக்கக்கூடிய தவறு. ஹீப்ருலும் சரி, கிரீக்கிலும் சரி, தமிழிலும் சரி, ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கும் வேதத்தில் இயேசுவை அவன் என்று இருக்காது, அவர் என்று தான் இருக்கும். பிதாவே அவர்ன்னு தான் பேசுவார். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற போது என்னதான் சொல்றாரு? கரையேறும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். சொல்றது யாரு? இவர்ன்னு தான் பேசுவார். சில முட்டா பசங்க அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதற்கான தண்டனை வெகு சீக்கிரத்தில் வரும். இயேசுவை அவமரியாதையாக கனக்குறைவாக பேசுகிறதுக்கெல்லாம் தண்டனை வெகு சீக்கிரத்தில் வரும். சரி, நம்ம இங்க சப்ஜெக்ட் போவோம். இப்ப 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே
வெளிப்பட்டதான் அந்த தூதன் இயேசு அல்ல, இவன் தேவ தூதன். அவன் தான் சமுத்திரத்திலும் பூமியிலும் காலை வைத்துக் கொண்டு சொல்கிறான், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அது என்ன ரகசியம்ங்கிறது நம்ம 11:15 வாசிச்சோம். இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறும். அன்றைக்கு இருக்கு, என்றைக்கே இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமா மாறுகிற போது இருக்கு. இப்ப யாரெல்லாம் அவன் இவன் பேசிட்டு இருக்கிறானோ அன்றைக்கு இருக்கு. சரி, நீதியுள்ள நியாயாதிபதி அவைகள் எல்லாம் கவனித்துக் கொள்வார். வார்த்தைக்கு வருவோம். ஏற்கனவே வேற அந்த மணவாட்டி கூட்டம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறானா? இப்ப படிச்சீங்களையா? மணவாட்டி கூட்டத்தார் கம்ப்ளைண்ட் பண்றான், எங்களுக்காக எப்பொழுது இந்த பூமியில் ஜனங்களில் இடத்துல பழி வாங்குவீர், எங்களுக்கு எப்போ நியாய தீர்ப்பு. அவன் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். விளங்குதா? அதற்காக அவர் பழி வாங்குகிற சம்பவம் 19ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல இருக்கு. பின்னாடி படிப்போம். so that சர்வலோக சிருஷ்டி கர்த்தராகிய திரியேக தேவனை, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனை அவமரியாதையாய் பேசினால் தனக்குத்தானே ஆக்கினையை எழுதி கொள்கிறார்கள். தனக்கு தானே ஆக்கினையை எழுதி கொள்கிறார்கள். இதுவும் வெகு சீக்கிரத்தில் சம்பவிக்கும். இனி 10ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களில் இந்த தூதன் அறிவித்த பிறகு இப்போ 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான், நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அதை தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். நல்ல கூர்ந்து கவனிங்க. 5 முத்திரைகளை தான் இயேசு உடைச்சிருக்கிறாரு. இன்னும் 6ஆம் முத்திரை படிக்கல. நம்ம மொத்தம் 7 முத்திரை புஸ்தகம் வைத்திருக்கிறார். அதுல 5 முத்திரைகளை உடைத்த வரைக்கும் உள்ள சம்பவங்களை இது வரைக்கும் பார்த்தோம். 4 முத்திரை உடைத்த போது 4 தூதர்கள் புறப்பட்டா, அவன் கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். 5ஆம் முத்திரை உடைத்த போதுதான் பரிசுத்தவான்கள் எல்லாம் முறையிட்டார்கள், அவர்களை இளைப்பாறும்படி சொல்லப்பட்டது. உடனே ஒரு பலமுள்ள தூதன் இறங்கி வந்து அவன் அறிவிக்கிறான், 7 தூதர்கள் வந்து எக்காலம் ஊத போறாங்க. அதுல 7ஆவது தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று அறிவிக்கிறான். அந்த தேவ ரகசியம் என்பது, அது என்ன ரகசியம் என்றால், இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும் என்கிற செய்தியை அவன் அறிவிக்கிறான். இப்ப அங்க கேட்ட அந்த இடிமுழக்க சப்தத்தை எல்லாம் எழுதும்படி யோவான் முயற்சித்த போது, எழுத வேண்டாம், முத்திரை போடுன்னு சொன்னாரு. அடுத்து இப்ப நீங்க வாசித்த அந்த வசனங்கள்ல கொஞ்சம் நிதானிங்க. 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் கவனிங்க. வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும், அப்படின்னா சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் அர்த்தம். சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறான். இந்த தூதன் இப்படி சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் மேல் ஆணையிட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். என்ன அப்படின்னா, நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் இருக்கிற தூதனுடைய கையில் இருக்கிற திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, இந்த வார்த்தை கவனிங்க. இப்படி 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று சர்வலோக சிருஷ்டிகர்த்தர் மேல் ஆணையிட்டு இந்த தூதன் சொல்கிறான். அப்படி சொல்லும் போதே வானத்திலிருந்து இன்னொரு சத்தம் கேட்கிறது. இந்த தூதன் இப்படி பேசுறான், பேசி முடிக்கிறான், வானத்திலிருந்து ஒரு சப்தம். அந்த சப்தம் சொல்லுது, அந்த தூதன் கையில் இருக்கிற புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள். மேலே படிச்சீங்க இல்லையா?
சமுத்திரத்தில் ஒரு கால், பூமியில ஒரு கால் வைத்துக்கொண்டு கையில ஒரு சிறு புஸ்தகம், திறக்கப்பட்ட புஸ்தகத்தை வைத்திருக்கிறான். இப்ப வானத்திலிருந்து சப்தம் பிறகுது, அந்த புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று. உடனே 9ஆம் வசனத்தில், நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி. புஸ்தகத்தை புசிக்க சொல்லுகிறான். கொஞ்சம் சிந்திங்க, ரொம்ப முக்கியமான சம்பவம். இத அந்த தூதன் சொல்றான், இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். சாப்பிடும்போது வாய்க்கு தேனை போல இருக்குமா, ஆனா வயிற்றுக்கு கசப்பா இருக்குமா. இதை வாங்கி புசி. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். யோவான் சொல்கிறான், நான் புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. இப்ப கொஞ்சம் சிந்திங்க, புஸ்தகத்தை வாங்கி எப்படி புசிக்கிறது? அது புசிக்கும் போது வாய்க்கு சேனை போல இருக்கும், வயிற்றுக்கு கசப்பா இருக்குமா. சரி, எதுக்கு இதை புசிக்க வேண்டும் என்றால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அந்த தூதன் கையில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கி புசித்தால், புசித்ததுனாலே இவன் என்ன பண்ணணுமா? யோவான் சொல்லுகிறான், நான் வாங்கி புசிச்சேன் என்கிறான். புசிக்கிறதுனால படிச்சு என்ன செய்யணுமா பாருங்க, அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். தேவன் அவனுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதையெல்லாம் அவன் அறிவிக்கணும். இப்போ அறிவித்து அடுத்து வர அதிகாரங்கள் எல்லாம், வார்த்தை கவனிங்க, இப்ப நம்ம 10ஆம் அதிகாரத்தில் இருக்கோம் இல்லையா, இன்னும் அடுத்து வர அதிகாரங்களில் எல்லாம் இந்த பூமியின் ராஜாக்களை குறித்தும் ஜனங்களை குறித்தும் பாஷைக்காரரை குறித்தும் அவன் சொல்லிய தீர்க்க தரிசனங்கள் பின்னதாக நாம் இன்னும் படிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா இந்த பூமியிலே அநேகம் ஜனங்கள், ஜாதிகள், பாஷைக்காரர்கள், ராஜாக்கள் இவர்களை குறிச்செல்லாம் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து இந்த யோவான் மூலமாய் அறிவிக்கிறார். அப்படி அறிவிப்பதற்காக யோவானை அந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்க சொல்லுகிறார். புஸ்தகத்தை புசிக்கிறதுனா என்னன்னு இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? புரிஞ்சிருக்கா? எஸ். இப்படி பேப்பரை கிழிச்சு சாப்பிடுறது அந்த புசிப்பல்ல, வார்த்தையை இருதயமாகிய மனதில் பதித்துக் கொள்வது, அதுக்கு பேர் தான் புசிப்பது. எப்படிங்கன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 16:15 படிங்க. 15:16. சீக்கிரம் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கும் மகிழ்ச்சியுமாய் இருந்தது. விளங்குதா? எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றான் பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். நீங்க எரேமியா 15:16 புரிஞ்சாதான் இங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த விசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அந்த தூதன் கையிலிருந்து சிறு புஸ்தகத்தை வாங்கி நான் அதை புசித்தேன் சொல்லுகிறானே, அது என்னன்றது புரியும். புஸ்தகத்தை வாங்கி புசிச்சனுடன் நமக்கு என்ன தெரியும்? பிசிக்கலாவே ஒரு புக்கை கையில கொடுத்தா அதை வாங்கி இவன் கிழிச்சு கிழிச்சு சாப்பிட்டுட்டான் என்பதாகத்தான் புரியும். பேப்பரை கிழிச்சு சாப்பிடுறதல்ல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த உட்கொண்டேன் என்பது பிசிக்கலா சாப்பிடுறதல்ல, உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவாகிய அந்த மனிதன் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஏற்று தன்னுடைய இருதயமாகிய மனதில் பதித்துக் கொள்வது. இதுக்கு பேர் தான் புசிப்பது. அந்த யோவான் புசிச்சது இருக்கட்டும். இப்ப நம்ம எரேமியா வாங்கி புசித்தேன், உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் புசித்தேன்னு சொல்லி எரேமியா சொல்றான். எரேமியா புசிச்சது இருக்கட்டும், இன்னும் புசிக்க வேண்டியவர்கள் யாருன்னு கொஞ்சம் சிந்திங்க. எரேமியா புசிச்சதை நம்ம படிச்சோம், யோவான் புசிச்சதையும் படிச்சோம். அவங்க புசிச்சதெல்லாம் தனியா இருக்கட்டும். இப்ப புசிக்க வேண்டியவர்கள் யாரு? இந்த வார்த்தையை அனுதினமும் புசிக்கணும்.
ஒவ்வொரு நாளும் புசிக்கணும். எப்படிங்க புசிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 1 அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். பிரியம்னா இங்க வரணும். பிரியம் எப்போதும் இங்கிருந்து வரணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். பிரியம் என்பது அன்பு. அன்புக்கு இன்னொரு பெயர் நேசம். நேசத்துக்கு இன்னொரு பெயர் பாசம். அப்படின்னா வேதத்திலே பிரியமும் அன்பும் நேசமும் பாசமும் கொண்டு இரவும் பகலும் தியானம் பண்ணணும். அப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன்தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது மட்டும்தான் வாய்க்கும். மற்றவன் செய்யறதெல்லாம் வாய்க்காது. வாய்க்காது. கவனிங்க. விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாலும் வாய்க்காது. சேலஞ்ச் பண்றோம். விழுந்து விழுந்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் வாய்க்காது. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருந்து பிரியமும் அன்பும் நேசமும் பாசமும் கொண்டு வேதத்தை தியானிக்கிற மனுஷன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆகையினாலதான், நல்ல வார்த்தை கவனிங்க, ஆகையினாலதான் யோசுவாவுக்கு சொல்றாரு. யோசுவா 1 அதிகாரத்தில் மோசே மரித்த பிறகு யோசுவாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி டர்ன் ஓவர் ஆகுது. அவன்கிட்ட கொடுக்குறாரு. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 7-8 வசனங்களை படிங்க. 1 அதிகாரம் 7-8 வசனங்கள். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. எதுல கவனமா பலம் கொண்டு திடமனதா இருக்கணுமா? நியாய பிரமாணம். எதுல? 2 மினிட்ஸ்ல முடிக்க போறேன். கவனிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம், அதுல மாத்திரம், இதுல மட்டும் பலம் கொண்டு திடமனதா இரு. அதுல கவனமா இரு. அப்படி இருந்தா என்ன நடக்குமா? நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். நீங்க போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடக்கணுமான்னு பாருங்க. புத்திமானாய் நடந்துக்கும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாத. வார்த்தைக்கு பாருங்க. மோசே யோசுவா எவ்வளவு பெரிய ஆளு. சூரியனே நிறுத்தினானா அமலேக்கோடு நடந்த யுத்தத்துல. எவ்வளவு பெரிய ஆளு. அவனுக்கு ஆர்டர் என்ன? அப்படிப்பட்டவனுக்கு வலதுபுறம் இடதுபுறம் திரும்பாதேங்கிறார். சரி, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? வார்த்தை எப்பவுமே விளங்குதா? இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கணும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும். சங்கீதம் 1 படிச்சீங்கல்ல, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதான சங்கீதம் 1 சொன்னாரு. இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டவன். அவன் தான் கனி கொடுக்கிறவன். அவன் செய்வதுதான் வாய்க்கும். இங்க சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானா எங்க? போகும் இடமெல்லாம். நீ போகிற இடங்கள்லாம் புத்திமானா நடப்பாய்ங்கிறார். சரி, இதெல்லாம் நமக்கு பர்சனல். இப்ப அங்க யோவானுக்கு வாங்கி புசின்னு சொன்ன போது அங்க என்ன வார்த்தை இருக்கு? நான் புசிச்சேன்னு என்கிறான். புசித்த பிறகு நீ இன்னும் மறுபடியும் ஜனங்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் இன்னும் பாஷைக்காரரை குறித்தும் என்ன சொல்ல வேண்டும்? அப்படி என்றால் எதற்காக இதை நீங்களும் நானும் புசிக்கணும்? கொஞ்சம் யோசிங்க. எரேமியா சொன்ன பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் கிடைச்ச உடனே நான் அதை உட்கொண்டேன். இப்ப நமக்கு இந்த வார்த்தைகள் என்ன பண்ணி ஆகணும்? டெய்லியும் அனுதினமும் இதை உட்கொள்ள வேண்டும், புசிக்க வேண்டும். உள்ளான மனிதனாகிய ஆத்துமாவாகிய இருதயம், மனம் வார்த்தையினாலே நிறைக்கப்பட வேண்டும். சிம்பிளா ஒரே வரியில் சொல்லணும்னால் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் சத்தியத்தினாலே நிரப்பப்பட்ட சத்தியவனாய் மாறணும். எதற்காக என்றால் வருகை வரைக்கும் இன்னும் நீங்களும் நானும் அநேகம் ஜாதிகளுக்கும் பாஷைக்காரருக்கும் ராஜாக்களுக்கும்
இந்த தீர்க்க தரிசனத்தை எச்சரிக்க வேண்டிய, எச்சரிப்பை செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். சொல்றது விளங்குதா? வருகை வரைக்கும் இன்னும் சில வருடங்கள் தான், சிங்கிள் டிஜிட் இயர் தான். வருகை வரைக்கும் இன்னும் பூமியில் இருக்கிற இந்த அநேக பாஷைக்காரர்கள், ஜனங்கள், கோத்திரத்தார், ராஜாக்கள் எல்லோருக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை எச்சரிக்க வேண்டிய, எச்சரிப்பின் சத்தமாய், காவலாளனாய் தெய்வம் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே எப்படி எரேமியா புசித்தானோ, எப்படி யோவான் வாங்கி புசித்தானோ, யோபும் சொல்கிறான் 22:22 யோபுல, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாய் காத்துக்கொண்டேன்கிறான். என்னுடைய ஆகாரத்தை பார்க்கிலும், தட்ஸ் மீன் என் சரீரத்துக்கு தேவையான சாப்பாட்டை விட நான் இதை தான் அதிகமாய் காத்துக்கொள்கிறேன்கிறான். அப்படி போல இந்த வார்த்தையை நீங்கள் அனுதினமும் தியானம் பண்ணி இதை புசித்து இருதயமாகிய மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய வருகை வரை, ராஜாதி ராஜா தம்முடைய மனவாட்டியாகிய சபை அழைத்து செல்ல வருவதற்கு வரும் வரைக்கும் இன்னும் அநேகம் ஜாதிகளுக்கும், ஜனங்களுக்கும், ராஜாக்களுக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பும் அதி உயர் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதி உயர் கடமை. அதி உயர் கடமைனா புரியுதா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொறுப்பை காட்டிலும் அதி உயர் கடமை சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய அதி உயர் பொறுப்பு. விளங்குதா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்காக இரவும் பகலும் இதை புசிக்க தியானம் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம 10ஆம் அதிகாரத்தில் வரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கவனிக்கலாம். இப்போ இந்த யோவான் எப்படி அங்க அநேகருக்கு சொல்ல அவன் புசித்தானோ, அதுபோல நாமும் அனுதினமும் வார்த்தையை புசித்தாக வேண்டும். அதுவும் அன்பும் பிரியமும் நேசமும் பாசமும் கொண்டு புசித்தாக வேண்டும். விளங்குதா? இதுக்கு பேர் தான் முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுதல். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.